السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله من لا نبي بعده. الحمد لله. மிக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதங்கள் இடைவெளிக்கு பின்னால் அல்லது 2 மாத இடைவெளிக்கு பின்னால் அதாவது அராபு ஜுஸே அம்ம அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த அதாவது பாடத்தை நம்ம இப்ப ஆரம்பித்திருக்கிறோம். இறுதி பகுதியில கிட்டத்தட்ட 20 அல்லது 21 சூறாக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில் தான் இந்த வகுப்பை நம்ம என்ன செஞ்சோம், நிறுத்தினோம். பெரிய சூறாக்கள் பல நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். இறுதியாக மிக நெருக்கமாக அதாவது ஒரு சில சின்ன சூறாக்களை நம்ம படிக்க வேண்டிய நிலையில தான் நம்ம இதை என்ன செய்தோம், நிறுத்தினோம். இதுக்கு பின்னால நம்ம அதாவது சூரத்து ஷரஹ்ல இருந்து தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இப்ப படிக்க இருக்கிறோம். சூரத்து ஷரஹ்ல இருந்து இந்த சூறாவுடைய நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னு சொன்னால், எல்லா யாராவையும் ஒரு குலாசாவாக மீட்டிட்டு நம்ம செய்வோம் உண்டு. அந்த மீட்டுற அந்த சிஸ்டத்தை நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா வராது. காரணம் வந்து எல்லாவற்றையும் நம்ம திருப்பி படிக்கிற மாதிரி தான் அது இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்னு சொன்னால், இப்ப இந்த சின்ன சின்ன சூறாக்கள் வார இடத்துல மிக வேகமாக இந்த சூறாக்களை கொண்டு போகாம ஒவ்வொரு சூறாவையும், அந்த சின்ன சூறாவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு சூறாவையும் நம்ம எடுக்கிற நேரத்துல கொஞ்சம் விரிவா அது என்ன, நம்ம அதுல என்ன இதுக்கு முன்னால பார்த்தோம், இதுல நம்ம இப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றது நம்ம வேகமாக போனோமே. அப்படி இல்லாம இடையில நம்ம வேகமா போனோம், காரணம் ஆரம்பத்துல நம்ம நல்லா விளங்கிட்டோம்ன்றதுனால. அப்படி இல்லாம இந்த தடவை வந்து என்னது, அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஓரளவு விரிவாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப இந்த சூறா எடுத்துக்கிட்டோம்னா அதாவது மொத்தம் 8 வசனங்கள் நம்ம பார்த்த, அதாவது ஜுஸ் அம்மையில அந்த சூரத் அம்ம, நாசிஆத், அது போல அபஸ, அதெல்லாம் பெரிய பெரிய என்னது, வயலுல் முத்தஃபிஃபீன்ல வர சூரா முத்தஃபிஃபீன், இதெல்லாம் பெரிய பெரிய சூரத்துல் ஃபஜ்ர், இவைகள்லாம் நம்ம பெரிய சூறாக்கள் பார்த்தோம். இது சின்ன சூறா, அதனால நம்ம அதை உள்வாங்கிக் கொள்றதுக்கும் லேசாக இருக்கும். பழைய மீட்ரு அமைப்புல நம்ம கொஞ்சம் விரிவாகவும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். 9:30க்கு நம்ம பாடம் ஆரம்பிச்சிருக்கணும். நான் போன வாரம் போல இல்லாம வெயிட் பண்ணேன். எங்களுடைய இந்த பாடத்தை நம்ம யாரை வச்சு ஆரம்பிச்சோமோ அதுல ஒரு 6 சகோதரர்கள் ஃபர்ஸ்டா இருக்கணும். மற்ற சகோதரர்கள் எல்லாருக்கும் சேர்த்தா நம்ம பாடம் நடத்துறோம். ஆனா இந்த பாடத்தை நம்ம யாரை வச்சு ஆரம்பிச்சோமோ அது ஒரு 12-15 சகோதரர்கள், அதுல அட்லீஸ்ட் நம்ம 6 சகோதரர்கள் ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கணும் என்பதற்காக வெயிட் பண்ணேன். ஆனால் பாடம் வந்து என்ன வளமை போல 10:30க்கு நம்ம முடிக்கிற அமைப்புல இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு மாத்திரம் ஓரளவு நம்ம விரிவா போறதால நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல அப்படி நம்ம என்ன செய்வோம், அதை அமைத்துக் கொள்வோம். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமது இதயத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா? வவதஅனா அன்க விஸ்ரக், உம்மை விட்டும் உமது சுமையை நாம் எடுக்கவில்லையா, வைக்கவில்லையா? அல்லதி அன்கத வஹரக், உனது முதுகை முறித்து கொண்டிருந்த அந்த சுமையை உங்களை விட்டும் நாம் எடுக்கவில்லையா? அல்லது என்ன, அந்த இந்த அலம் நஷ்ரஹ், அப்படி அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத லஹரக், இதெல்லாம் அந்த கேள்வியோட தஅல்லுக். வரஃபஅனா லக ذிக்ரக், உமது அதாவது ஞாபகத்தை, உமது பெயரை, உமது புகழை நாம் உயர்த்தவில்லையா? ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன், நிச்சயமாக கஷ்டத்துடன் இன்பம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடன் இலேசு இருக்கிறது, நிச்சயமாக சிரமத்துடன் இலேசு இருக்கிறது. فإذا فرغت فانصب, நீங்கள் ஓய்வு பெற்றால் ஃபன்சப், இறைவனை வணங்குங்கள். வஇலா ரப்பிக ஃபர்கப், உமது இறைவனின் பக்கமே ஆசை வையுங்கள். தான் என்னுடைய மொழிபெயர்ப்பு. இந்த இடத்துல அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உமது இதயத்தை நாம் உமக்காக உயர்த்தவில்லையா, இந்த விரிவாக்கவில்லையா? இன்னும், அல்லது இதை நம்ம இப்படி சேர்க்கிற டைம்ல இப்படியும் நம்ம சேர்க்கலாம். இன்னும் வவதஅனா அன்க விஸ்ரக், உமது சுமையை நாம் உம்மை விட்டும் என்ன செய்தோம், அதாவது சுமையை நீக்கினோம். அல்லதி அன்கத லஹரக், உங்களது முதுகை அது உடைத்துக் கொண்டிருந்தது.
வரஃபஅனா லக திக்ரக், உமது புகழை நாம் உயர்த்தினோம், உயர்த்தவில்லையா அப்படின்னு கேட்காம உயர்த்தினோம். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இந்த அமைப்புல என்ன செய்யலாம், அதை நம்ம சொல்லலாம். ஹைர். இப்ப இதுல இஅராப்ல இதுல வரக்கூடிய எல்லா இஅராபுமே மிகவும் இலகுவான ஒரு இஅராபு தான். நம்ம ஏற்கனவே படித்ததல்லாம எதுவுமே இதுல என்ன செய்யல, வரல என்றாலும் ஓரளவு நம்ம விரிவாக பார்ப்போம். அலிஃப் இதுல நீங்க பாத்தீங்கன்னா அ இருக்குது, லம் இருக்குது, நஷ்ரஹ் இருக்குது, லக சத்ரக, லக சத்ரக. இந்த தனித்தனி சொல்லாக நம்ம பார்த்தோம்னா, முதலாவது அல் ஹம்சா, இதுல வரக்கூடிய ஹம்சா லில் இஸ்திஃப்ஹாம் அத்தக்ரீரி, இதுல வரக்கூடிய இஸ்திஃப்ஹாம். நம்ம ஹம்சா ஆ அப்படி என்று சொல்றது, ஹல் அப்படி என்று சொல்றதெல்லாம் எதுக்குரியது, இஸ்திஃப்ஹாமுக்குரியது. அதாவது வினாவுக்காக வரக்கூடிய சொற்கள் அவைகளாம். வினாவுக்காக வரக்கூடிய சொற்கள் தான் இந்த அலிஃபும், அடுத்ததாக என்ன ஹல், இந்த கேள்வியாக வரக்கூடியது அதான் வினாவுக்கு வரும். அதனாலதான் இஸ்திஃப்ஹாம். ஆனா அந்த இஸ்திஃப்ஹாமுக்கு பின்னால யாராபு சொல்ற டைம்ல தக்ரீரி என்று சொல்லுவாங்க, இன்காரி என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். இஸ்திஃப்ஹாம் அத் தக்ரீரி, இஸ்திஃப்ஹாம் அல் இன்காரி, இப்படியான பகுதியை நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படி என்று சொன்னால், ஒன்று தக்ரீர் பண்றது, ஒன்று தக்ரீர் பண்றது. தக்ரீர் பண்றதுன்னா நிறுவுவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக. அதாவது அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படித்தான், அப்படி என்பதை நிறுவுவதற்காக கேட்கிற கேள்வி. அதனாலதான் இப்ப இதுல இஅராபு இஸ்திஃப்ஹாம் தான். அல் ஹம்சா லில் இஸ்திஃப்ஹாம், கேள்விக்குரியது. தக்ரீரி என்ற வார்த்தை, அந்த இஸ்திஃப்ஹாம் வந்த நோக்கம் என்ன, அந்த இஸ்திஃப்ஹாம் வந்த நோக்கம் என்ன. இன்காரி அப்படி என்று சொன்னா என்ன, அம்ம யதசாஅலூன், எதை பற்றி அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள், எதை பற்றி அவர்கள் விசாரித்துக் கொள்கிறார்கள். இது அல்லாஹ் தஆலா என்ன இன்காராக என்ன செய்யலாம், அந்த இடத்துல சொல்லலாம். அதே போல என்ன, அவர்களுக்கு நாம் அப்படி செய்யவில்லையா அப்படி என்ன, என்ன அவர்களுக்கு அது ஒரு இன்காராக, எச்சரிக்கையாக என்ன செய்யலாம், சொல்லலாம். எனவே கேள்விக்கு பல நோக்கங்கள் இருக்குது. முதலாவது இஅராப்ல இஸ்திஃப்ஹாம், அல் ஹம்சா லில் இஸ்திஃப்ஹாம், இங்க இது கேள்விக்குரியது. தக்ரீரி என்பது அந்த இஸ்திஃப்ஹாம் வார நோக்கத்தை சொல்வதற்காகத்தான் அந்த தக்ரீரி, இன்காரி அப்படி என்று சொல்லி வரக்கூடிய அந்த இதெல்லாம் என்ன சொல்லி வரும். லம் ஹர்ஃபு நஃபியின் வ ஜஸ்ம், லம் இதுல வரக்கூடிய லம் எதற்கு வரும், இல்லை அப்படி என்று நஃபி பண்ணுவதற்காக, எதிர்மறைக்காக வரும். வ ஜஸ்ம் பின்னால வரக்கூடிய அந்த அதாவது நிகழ்கால வினை சொல்லுக்கு அது என்ன செய்யும், ஜஸ்ம் செய்யும். ஜஸ்ம் என்ன, சுக்கூன் செய்யும். அதனுடைய அசல் அடையாளம் என்ன, சுக்கூன். அதல்லாத பல அடையாளங்கள் உண்டு, அது அசல் அடையாளம் சுக்கூன். அதனாலதான் இப்ப லம் வந்திருக்குது. இது அது அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம், அது அர்த்தம் இல்லை. அதான் ஹர்ஃபு நஃபி. ஜஸ்ம் என்றா அது பின்னால வரக்கூடிய வினை சொல்லுக்கு என்ன செய்யும்னா ஜஸ்ம் செய்யும். அப்ப அது இல்லை என்ற கருத்தை தரும், பின்னால வரக்கூடிய வினை சொல்லுக்கு அது ஜஸ்ம் செய்யும். ஜஸ்ம் என்றது சுக்கூனை குறிக்கும் அசல்ல. அலம் நஷ்ரஹ், இப்ப இங்க ஷரஹ யஷ்ரஹு, ஷரஹனா விரித்தான், ஷரஹனா விரித்தான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இதயத்தை இறைவன் விரித்தல் அப்படி என்று சொல்றது ஒரு விசாலத்தன்மையை ஏற்படுத்தல். இதயத்தை விசாலமாக்கவில்லையா, ஒன்றை ஏற்றுக்கொள்வதற்கு இதயம் என்ன செய்யணும், விசாலமாக்கணும். ஒரு சுருங்கினா, இப்ப அல்லாஹ் தஆலா சொல்ற ஹக்க அந்த மக்களுக்கு சொன்னா அவர்களுடைய இதயம் சுருங்குகிறது. வானத்துல ஏறுபவனை போல அந்த இதயம் என்ன செய்கிறது, சுருங்குகிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்போ அது இதயம் விரிவாக இருக்கணும் உண்மை ஏற்றுக்கொள்வதற்கு. எனவே இந்த இடத்துல ஷரஹ யஷ்ரஹ், அப்ப நஷ்ரஹ் நாங்க இங்க தஃப்சீர் பண்றது எங்களுடைய அந்த இதுல இல்ல என்றாலும் இந்த இடத்துல சொன்னேன். அப்ப நஷ்ரஹ் அப்படி என்று ஜஸ்ம் செய்து, இல்லாட்டினா நஷ்ரஹு என்று இருக்கும். யஷ்ரஹு நஷ்ரஹு, நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம், விரிவாக்குகிறோம் அப்படி என்று இருக்கும். இந்த இடத்துல நஷ்ரஹ் அப்படின்னு வருவதற்கான காரணம் அந்த லம் வந்ததுனால. எனவே லம் வந்ததுனால அது நஃபி இல்லை என்ற கருத்தையும் குறிக்குது. பின்னால் அந்த ஹாவுக்கு சுக்கூன் ஜஸ்ம் செய்து, அலம் நஷ்ரஹ், உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா. அப்ப இது இந்த வசனம் ஜும்லா ஃபிஅலியா, ஒரு ஃபிஅலியத்தான வசனம், ஜும்லா இஸ்மியா அல்ல. காரணம் வினை சொல்ல கொண்டு ஆரம்பிக்குது. இந்த அலிஃபையும் லாமையும் நம்ம வினை சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த ஹர்ஃப்களை நம்ம கணக்கெடுக்கிறது இல்லை. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த வினை சொல்லத்தான் நம்ம பார்க்கணும். எனவே அலம் நஷ்ரஹ்ன்றது வினை சொல்ல ஆரம்பிக்குது, ஜும்லா ஃபிஅலியா. அப்ப ஃபிஅலியால என்ன வரும், ஃபிஅல் வரும், ஃபாயில் வரும், மஃஊல் வரும். அப்ப அலம் நஷ்ரஹ், விரிவாக்கவில்லையா. எதை விரிவாக்கவில்லையா, சதரக், லக்க பின்னால வரும் மேராபு சதரக். அப்ப எனவே இதுல
நம்ம அலம் நஷ்ரஹ்ல அந்த இடத்துல என்ன ஃபிஅல சொல்லிட்டோம். அதுக்கு பின்னால இதை முடிச்சிடும். நஷ்ரஹ ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்சூம். பின்னால வரக்கூடிய அந்த நஷ்ரஹ் என்பது ஃபிஅலுன் முதாரி, நிகழ்கால வினைச்சொல். நம்ம பார்த்தோம் நிகழ்கால வினைச்சொல். மஜ்சூம் நம்ம ஏற்கனவே சொன்ன முதாரி என்று சொன்னால் அது நிகழ்காலம் அப்படி என்று, அதாவது அரபுல சொல்றது முதாரி என்றதுக்கு முஸ்தக்பில் எதிர்காலத்துக்கும் சொல்லுவாங்க, அல் ஹால் நிகழ்காலத்துக்கும் சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் சேர்த்த அளவுல முதாரி அப்படின்றது, அதாவது எதிர்காலத்தையும் குறிக்கும் நிகழ்காலத்தையும் குறிக்கும். அதனாலதான் முதாரி. ஆனா ஹால் என்று சொன்னா அது நிகழ்காலம், முஸ்தக்பில் என்றா அது எதிர்காலம், முதாரி என்றா ரெண்டையும் குறிக்கும். அலம் நஷ்ரா, எனவே இது முதாரி மஜ்சூம், அதாவது ஜஸ்ம் செய்யப்பட்டிருக்கிறது. எது ஜஸ்ம் செஞ்சது? லம். நஷ்ரஹ் ஃபிஅலுன் முதாரிஉன் மஜ்சூம். வல் ஃபாஇலு முஸ்ததிருன் தக்தீருஹு நஹ்னு. இதுல ஃபாஇல் முஸ்ததிர். நம்ம ஃபாஇல் என்ன செய்கிறது? முஸ்ததிர், மறைந்து இருக்கிறது. தமீர் என்ன செய்யும்? லாஹிராகவும் வரும், வெளிப்படையாகவும் வரும், அதாவது பாரிஸாக வரும். அடுத்தது முஸ்ததிர், மறைந்தும் வரும். இந்த நஷ்ரஹ்ல தமீர் அந்த அதான் ஃபாஇல், அந்த தமீர் தான் ஃபாஇல். வல் ஃபாஇலு முஸ்ததிர், ஃபாஇல் மறைந்திருக்கிறது. தக்தீருஹு, அதை நம்ம நிர்ணயம் செய்தால் அது எப்படி இருக்கும் என்றா நஹ்னு என்று இருக்கும். அதாவது அலம் நஷ்ரஹ் அப்படி என்றதுக்குள்ள நஹ்னு நாங்கள் அப்படி என்ற கருத்து இருக்குது. எனவே நஹ்னு என்றதுதான் ஃபாஇல். அந்த ஃபாஇல் முஸ்ததிர், அந்த முதாரியான வினை சொல்ல மறைந்திருக்கிறது. அதை தக்தீர் பண்ணினோம்னா நஹ்னு நாங்கள் என்றதை நம்ம வெளிப்படுத்தி என்னது அதுல கண்டுகொள்ளலாம். எனவே தக்தீர் அப்படி என்று சொல்றது என்னன்னா மறைந்திருப்பதை நம்ம வெளிப்படுத்தி அடையாளப்படுத்துவதற்கு தக்தீர் அப்படின்னு சொல்லுவோம். தக்தீர் என்று அராபு தக்தீர் என்று வரக்கூடிய எல்லாமே என்னன்னா மறைந்திருக்கக்கூடிய ஒன்றை நம்ம வெளிப்படுத்தி சொல்வதற்காக தக்தீர் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்வோம்? சொல்வோம். எனவே இங்க வல் ஃபாஇல், ஃபிஅல் வந்தா ஃபாஇல் வரணும். அப்ப இதுல ஃபாஇல் எங்க அப்படின்னு கேட்டால் வெளிப்படையா ஃபாஇல் வரல. எனவே அது முஸ்ததிர், இந்த நஷ்ரஹ் என்ற அந்த கலிமாலம் அது மறைந்திருக்கிறது. அதை தக்தீர் பண்ணி நிர்ணயம் செய்தால் நஹ்னு நாங்கள் என்றது மறைஞ்சிருக்கிறது. இதுல சதரக் அப்படி என்று சொல்றது லக்கைக்கு வருவோம். சதரக் அப்படி என்றது ஃபியல் சொல்லிட்டோம், ஃபாயில் சொல்லிட்டோம், ஃபாயில் மறைந்திருக்கிறதும் சொல்லிட்டோம். அதை வெளிப்படுத்தினா நஹ்னு என்றது அது வருமனும் சொல்லிட்டோம். இப்போ மஃஊல் என்ன? சதரக் தான் இங்க மஃஊலா வருவது. பாருங்க, சதுரு சத்ர என்றது மஃஊலுன் பிஹி, உமது இதயத்தை நாம் விரிவாக்கவில்லையா. எனவே சத்ர மஃஊலுன் பிஹி செய்யப்படும் பொருள். மன்சூபுன் மஃஊல் எல்லாமே என்ன? மன்சூபு தான், நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். அசல் அடையாளம் ஃபத்ஹா. மஃஊலுடைய அசல் அடையாளம் என்ன? ஃபத்ஹா, நஸ்பு செய்யப்பட்டிருக்கும். அதனாலதான் மஃஊலுன் பிஹி மன்சூபுன், மஃஊல் பிஹியாக இருக்கிறது, அது மன்சூபாக இருக்கிறது. ராவுக்கு மேல என்ன செய்து ஃபத்ஹா வந்திருக்கு, அதாவது நஸ்புக்கு அடையாளமா ஃபத்ஹா என்ன செஞ்சிருக்கு வந்திருக்குது. அப்ப அந்த க என்ன அப்படி என்று சொன்னால் வஹுவ முதாஃபுன், அதாவது இது முதாஃபாக இருக்கிற நிலையில, சதுர் முதாஃபாக இருக்கிற நிலை. வல் காஃபு முதாஃபுன் இலைஹி, க உமது இதயத்தை, உங்களுடைய இதயத்தை. எனவே உங்களுடைய என்ற கருத்து அதுல வருவதனால இந்த காஃப் முதாஃபுன் இலைஹி, இந்த காஃப் முதாஃபுன் இலைஹி. எப்பயும் முதாஃப் அரபுல பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க, முதாஃப் இலைஹி மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல சொல்லுகிறாரு வஹுவ முதாஃப், சதுர் என்றது முதாஃபாக இருக்கிறது. வல் காஃபு முதாஃபுன் இலைஹி, காஃப் முதாஃப் இலைஹியாக இருக்கிறது, உமது இதயத்தை என்று. இப்ப இதை நம்ம பார்த்துட்டோம். இப்ப லக்க, இந்த லக்க என்னன்னு சொன்னால் இடையில வரக்கூடிய லக்க ஜார் வ மஜ்ரூர். இது ஜாருன், நம்ம இதுல சொன்னோம் ஜாருன் அல்ல, ஜாருன் அண்டையால், அண்டை வீட்டு. ஜாருன் வ மஜ்ரூர், ஜாருன் வ மஜ்ரூர். லக்கையில் இருக்குள்ள லாம் ஜார், அது எப்பயும் லீ என்றுதான் இருக்கும். லீ தான் ஜார், வணங்கிட்டா லி ஹாமிதின், ஹாமிதுக்குரிய அப்படின்னு லீ ஜார், ஹாமித் மஜ்ரூர். ஆனால் அது தமீரோட வார நேரங்கள்ல மட்டும் என்ன செய்யும்? லாண்டு தான் வரும். லஹு, லஹும், லக்கி, லக்கு, லக்க, லக்குன்ன, இப்படி லாண்டு ஃபத்ஹா செஞ்சு வரும். அது லீ தான் லமீரோட வரக்குள்ள லாண்டு வரும். இந்த இடத்துல லக்க ஜாருன் வ மஜ்ரூர், ஜாருன் வ மஜ்ரூருன். خير. எனவே அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், இது ஒரு ஃபிஅலியத்தான வசனம். இதுல ஃபிஅல் இருக்குது, ஃபாயில் மறைந்திருக்கிறது, மஃஊல் இருக்குது, மஃஊல் முதாஃபா வருது, முதாஃப் இலைஹி அதுல வருது. லக்க என்றது ஜாருன் மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் வந்தா கட்டாயம் நாம என்ன சொல்லணும்? தஅல்லுக் சொல்லணும். தஅல்லுக், அந்த ஜாரும் மஜ்ரூரும் நம்ம இத ஏற்கனவே பார்த்தோம். சிபுஹு ஜும்லான்னு அரபுல சொல்றது என்றா சொற்றொடர், சொற்றொடருக்கு சிபுஹு ஜும்லான்னு சொல்லுவாங்க. அதாவது வசனம் அல்ல, வசன தொக்காக இருக்கும். அதாவது அது அந்த வசனம் முழுசா முடியாது, சொற்றொடராக இருக்கும். அதுல என்னது, அதாவது ஒரு சொல்லும் அல்லது முழு வசனமும் அல்ல. அப்படின்னா என்ன? ஜார் மஜ்ரூராக இருக்கும், அல்லது தர்ஃபு ஜமான் தர்ஃபு மக்கானோட வருவது.
லர்ஃபு ஜமான் காலத்தை குறிக்கக்கூடிய, லர்ஃபு மக்கான் இடத்தை குறிக்கக்கூடிய ஒன்றோடு அது வரும், அல்லது ஜார் மஜ்ரூராக வரும். இதுக்கு சிபுஹு ஜும்லான்றுவோம். சிபுஹு ஜும்லாண்டு வந்தா அது ஏதோ ஒரு வினை சொல்லோடையோ அல்லது வினைச்சொல் போன்ற ஒன்றோடையோ சம்பந்தப்பட்டிருக்கும். இதை நம்ம பார்த்தோம். நல்லா கேட்டுங்க. சிபுஹு ஜும்லா, சிபுஹு ஜும்லா என்றது லர்ஃபு ஜமான், லர்ஃபு மக்கான், லர்ஃபு ஜமான், லர்ஃபு மக்கான், இடப்பெயர் அல்லது காலப்பெயர். அதுதான் என்னது? உதாரணமா ஃபௌக, தஹ்த, அமாம, ஹல்ஃப, இதெல்லாம் இடப்பெயர். இதெல்லாம் இடப்பெயர். யௌம, லைலத, சாஅத, இதெல்லாம் காலப்பெயர். இதெல்லாம் காலப்பெயர். எனவே இந்த மாதிரி லர்ஃபு ஜமானோ லர்ஃபு மக்கானோ வந்துச்சேண்டா, அல்லது ஜார் மஜ்ரூர், அன், இலா, ஃபி, லி, இது போன்றவைகள் வந்தால் என்னது? அது ஜார். அப்ப ஜார் மஜ்ரூர் வந்து லர்ஃபு ஜமான் லர்ஃபு மக்கான் வந்தால் அதுக்கு கட்டாயம் ஒரு வினை சொல்லோடு சம்பந்தம் இருக்கணும். இல்லைன்னா சும்மா சொல்ல எழுதே அந்த நேரத்திலே. அதே போல என்ன, அவனுக்கு, அவனுக்கு என்றாலும் அந்த நேரத்தில் என்றாலும் என்ன நடந்தது என்ற ஒரு நிகழ்வு இருக்கணும் அதுல. அதனால அதுக்கு தஅல்லுக்னு சொல்லுவோம். கட்டாயம் ஜார் மஜ்ரூர் சொன்னா தஅல்லுக் சொல்லணும். இப்ப இந்த இடத்துல லக்க வந்திருக்குது. உமக்கு, உமக்காக என்ன செய்தோம்? எனவே இந்த ஜாரும் மஜ்ரூரும் சம்பந்தப்படுது எந்த வினை சொல்லோடு? நஷ்ரஹ் என்ற வினை சொல்லோடு சம்பந்தப்படுகிறது. முத்தஅல்லிகானி பி நஷ்ரஹ், நஷ்ரஹ் என்ற வினை சொல்லோடு இந்த ஜாரும் மஜ்ரூரும் சம்பந்தப்படுகிறது. நஷ்ரஹ் லக, உமக்கு விரிவாக்கினோம், உமக்காக விரிவாக்கினோம், உமக்காக விசாலப்படுத்தினோம். இந்த ஜார் மஜ்ரூருடைய பிரயோஜனத்தை நான் உங்களுக்கு தஅல்லுக்குடைய பிரயோஜனத்தை ஒரு உதாரணம் சொன்னேன். தஅல்லுக் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னேன். அது என்ன அப்படி என்று சொன்னால் அதை இங்க மீட்டிக் கொள்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க என்னது? அதாவது எனக்கு சொன்னார்கள், பள்ளியிலிருந்து பாயை எடுத்து தருமாறு எனக்கு சொன்னார்கள். பள்ளியிலிருந்து பாயை எடுத்து தருமாறு நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள். நான் மாதாவிடாய் பெண்மணியாக இருக்கிற நேரத்தில், நான் மாதாவிடாய் பெண்மணியாக இருக்கிற நேரத்தில் பள்ளியிலிருந்து பாயை எனக்கு எடுத்தருமாறு என்ன செய்தாங்க? சொன்னாங்க. அப்படி என்று சொல்லி ஹதீஸ்ல என்ன செய்து வருது? எப்படி வருது? நாவிலீனி அல் ஹும்ரத மினல் மஸ்ஜித். நாவிலீனி, நாவிலி என்ற, நாவிலீனி என்று சொன்னா எனக்கு எடுத்துட்டாங்க. அல் ஹும்ரத மினல் மஸ்ஜித், பள்ளியிலிருந்து எனக்கு எடுத்துட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலீனி அல் ஹும்ரத மினல் மஸ்ஜித். காலலி, நபி அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ன? நாவிலீனி அல் ஹும்ரத மினல் மஸ்ஜித், பள்ளியிலிருந்து என்ன பாயை எடுத்தருமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மினல் மஸ்ஜிதி என்ற சொல் இருக்கிறது. மின் ஜார், அல் மஸ்ஜிதி மஜ்ரூர். அப்ப இது சிபுஹு ஜும்லா, ஜார் மஜ்ரூர். இதை நீங்க ரெண்டு ஒன்றோட சம்பந்தப்படுத்தலாம். கால என்ற ஒரு ஃபியல் வந்திருக்கு அந்த வசனத்துல, கால என்ற ஒரு ஃபியல் வந்திருக்கு. இன்னொன்று என்ன? நாவிலீனி என்ற ஒரு ஃபியல் வந்திருக்குது. நாவிலீனி அப்படி என்ற ஒரு ஃபியல் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குது. இதை நீங்க கால லீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, மினல் மஸ்ஜிதி, பள்ளியில் இருந்து கொண்டு எனக்கு சொன்னார்கள் என்று நீங்க இந்த காலலியோட இந்த மினல் மஸ்ஜிதை சம்பந்தப்படுத்தினீங்கடா, மினல் மஸ்ஜித் என்ற ஜார் மஜ்ரூர காலலி மினல் மஸ்ஜிதி, பள்ளியில் இருந்து கொண்டு எனக்கு சொன்னார்கள் பாயை எடுத்தருமாறு. இந்த இடத்துல பாய் எங்க இருந்தேன்னு என்ன செய்யல, அப்ப சொல்லப்படல. ரசூலாங்க பள்ளியில இருந்தாங்க எனக்கு சொன்னாங்கன்னு ஆகிடும். இந்த தாலுக்க நீங்க இப்படி வச்சீங்கடா, ரசூல்லாங்க பள்ளியிலிருந்து பாயை எடுத்தருமாறு எனக்கு சொன்னார்கள். இதை கொண்டு போய் நபி அவர்கள் பள்ளியிலிருந்து சொன்னார்கள் என்ற அர்த்தம் எடுத்தோம்னா பாய் வீட்டுக்குள்ள இருந்து அர்த்தத்தை எடுக்கலாம். இப்ப இப்படி எடுத்தீங்கன்னா நாவிலீனி மினல் மஸ்ஜிதி, பாயை பள்ளியிலிருந்து எடுத்து தருமாறு சொன்னார்கள் என்று நீங்க நாவிலீனியோட இந்த மினல் மஸ்ஜிதை சம்பந்தப்படுத்தினீங்கடா பாய் பள்ளிலின்னு அர்த்தம். நல்ல முறையில புரிஞ்சுக்கணும். நாவிலினி என்றதோட நீங்க தஅல்லுக்க வச்சீங்கன்னு சொன்னா, மினல் மஸ்ஜிதுடைய சம்பந்தத்தை வச்சீங்கன்னா பள்ளி பாயில் இருக்கின்ற அர்த்தம். சரி, பாய் பள்ளியில் இருக்கிறன்னு அர்த்தம். பாய் என்ன, அதாவது பள்ளியில இருக்கிறது அர்த்தம். இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பள்ளியில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த கால என்றதோட மினல் மஸ்ஜிதை நீங்க தஅல்லுக் பண்றீங்களா அல்லது நாவிலினிய நீங்க தஅல்லுக் பண்றீங்களா என்பதை பொறுத்துதான். புரிஞ்சுதா உங்களுக்கு? நபி அவர்கள் பள்ளியிலிருந்து சொன்னார்கள். இப்ப நீங்க எதோட தஅல்லுக் பண்ணிட்டீங்க? ஜார் மஜ்ரூர காலையோட தஅல்லுக் பண்ணிட்டீங்க. இப்படி சொன்னீங்கடா,
பள்ளியிலிருந்து பாயை எடுத்தருமாறு சொன்னார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா நாவிலினியோட அந்த மினல் மஸ்ஜிதை தாழ்வு பண்ணிட்டீங்க. எனவே அப்போ புதிய சட்டமுடைய பிறக்குது. ரபி அவர்கள் நான் மாதாவிடை பெண்மணியாக இருந்தும் பள்ளியிலிருந்து பாயை எடுத்தருமாறு ரசூலாங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப பாய் பள்ளிக்குள்ள இருக்குது. ரசூல் ஆயிஷா மாதாவிட பெண்ணாக இருந்தும் பள்ளிக்குள்ள போய் அந்த பாயை எடுத்தாங்க என்று ரசூலாங்க சொல்லிக்கிறாங்க என்ற அர்த்தம் என்ன செஞ்சிடும், அதுல ஆகிவிடும். எனவே நம்ம தஅல்லுக் வைப்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரைட். அடுத்ததாக வவதஅனா அன்க விஸ்ரக், இது மிகவும் விலகுவானது. வவதஅனா அன்க விஸ்ரக். அல் வாவு ஹர்ஃபு அத்ஃப். இந்த வசனத்துல வரக்கூடிய வாவ் ஹர்ஃபு அத்ஃப், இணைப்பதற்கான ஒரு இடைச்சொல், இணைப்பிடை சொல்லுன்னு சொல்லுவாங்க. வாவ் இன்னும் அப்படின்னு சொல்றது. ஆங்கிலத்துல கன்ஜக்ஷன் அது சொல்றது. வதஅனா ஃபிஅலுன் மாதின். வதஅனா ஃபிஅலுன் மாதின், அதாவது இறந்த கால வினைச்சொல். அது ஒரு ஃபிஅல், அது ஒரு மாதின், அதாவது இறந்த கால வினைச்சொல். வதஅனா என்றது இறந்த கால ஒரு வினைச்சொல். இதுல வரக்கூடிய இந்த வாவ் அத்ஃபுக்குரியது, இணைப்புக்குரியது. வதஅனா அன்க விஸ்ரக். அப்ப வதஅனா ஃபிஅலுன் மாதின், இறந்த கால வினைச்சொல். நா ஃபாயிலுன், இதுல வரக்கூடிய நா ஃபாயில். அப்ப இது அதாவது பாரிசா வெளியே வந்திருக்குது, முத்தசிலாக வந்திருக்குது வெளிப்படையா. வதஅனா, அப்ப நா என்றது இதுல ஃபாயில். நான் ஃபாயில், ஃபிஅல் சொல்லிட்டோம், ஃபாயில் சொல்லிட்டோம். மஃஊல் அது விஸ்ரக், நாம் வைத்தோம். எதை வைத்தோம்? உமது சுமையை வைத்தோம், சுமையை நீக்கினோம். அது அந்த மஃஊல் அது விஸ்ர். இதுல பாருங்க, இந்த பிரக்கெட் பிள்ளைய இந்த விஸ்ர் என்றது என்ன செய்யணும், ரெண்டு அதாவது இந்த வாவும் இந்த கௌசைனுக்குள்ள வந்திருக்கணும், ரெண்டு பிரக்கெட்டுக்குள்ள வந்திருக்கு. வா வெளியே போட்டாங்க, அது அத்துஃப் மாதிரி ஆகிடும், ஜிர் ஆகிடும். இது விஸ்ர். விஸ்ர் என்றது என்னது? அவுசார். விஸ்ர் என்றா பாவம், சுமை, இதுக்கு சொல்றது. மஃஊலுன் பிஹி, விஸ்ர என்றது மஃஊல் பிஹி. மஃஊல் பிஹின்னு மட்டும்தான் இங்க சொல்லுகிறார். இங்க என்ன சொன்னார்? மஃஊலுன் பிஹி மன்சூபுன். இதுவும் அதேதான், மஃஊலுன் பிஹி மன்சூப், செய்யப்படும் பொருள் நஸ்பு செய்யப்பட்டிருக்குது. விஸ்ரக்ல வரக்கூடிய காஃப் முதாஃபுன் இலைஹி, இங்க என்ன செய்யல, இது மாதிரி முதாஃப் சொல்லல, முதாஃபுன் இலைஹி மட்டும் சொல்லுகிறார். முதாஃப் இலைஹி சொல்றதுதான் சிஸ்டம், முதாஃப சொல்றது இல்ல, முதாஃப பொதுவாக சொல்றது இல்ல. எனவே விஸ்ரக் அப்படின்றதுல விஸ்ர் மஃஊலுன் பிஹி, அது மன்சூப், மஃஊலுன் பிஹி மன்சூப். விஸ்ர் முதாஃப், க முதாஃபுன் இலைஹி. இந்த இடத்துல ஃபிஅல் சொல்லிட்டோம், ஃபாயில் சொல்லிட்டோம், மஃஊல் சொல்லிட்டோம். விஸ்ர என்ற மஃஊலையும் சொல்லிட்டோம் ஃபிஅலியா வசனத்துல. அன்க, அன்க அன்க ஜாருன் வ மஜ்ரூருன், ஜாருன் வ மஜ்ரூர். அப்ப அன்க, அன் ஜார், ஜர்ரு செய்யக்கூடிய இது வந்திருக்கு. அன் க மஜ்ரூர், க மஜ்ரூர், ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு. இது சிபுஹு ஜும்லா. இப்ப ஜார் மஜ்ரூர் சிபுஹு ஜும்லா. அப்ப அதுக்கு நம்ம கட்டாயம் என்ன சொல்லணும்? தஅல்லுக், சம்பந்தம் சொல்லணும். முத்தஅல்லிகானி பி வதஅனா, இது சம்பந்தப்படுகிறது எதனோடு? வதஅனா என்ற வினை சொல்லோடு. இந்த இரண்டும் தஅல்லுக், சம்பந்தப்படுகிறது. எனவே வதஅனா அன்க, உம்மை விட்டும் நாம் என்ன செய்தோம்? நீக்கினோம் அப்படின்னு அர்த்தம். அல்லதி அன்கத தஹ்ரக். பாருங்க, இந்த வசனத்தை இணைக்கிறதுக்கு இங்க அத்துஃபோ எதுவும் வரல. அப்படின்னா இந்த வசனத்தோட ஒன்றில் இது சம்பந்தப்பட்டிருக்கணும், அல்லது இது புது வசனமா இருக்கும், அல்லது இது புது வசனமாக இருக்கணும். பாப்போம். அல்லதி ஒன்று, அன்கத இரண்டு, தஹ்ர க, மொத்தம் 4. அல்லதி அன்கத தஹ்ர க அப்படின்றது. இதுல அல்லதி ஒரு இஸ்ம், இஸ்முல் மௌசூல் என்று சொல்லுவாங்க. அல்லது என்ன? இஸ்முல் மௌசூல், முன் சொல்ல பின் சொல்லோடு அல்லது முன் வசனத்தை பின் வசனத்தோடு இணைப்பதற்கு வரக்கூடிய ஒன்றுதான் இஸ்முல் மௌசூல் அப்படின்றது. அல்லது நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல எத்தகையது என்றால், ஆங்கிலத்துல விச், வாட், அதுக்கு வாரது இணைக்கிறதுக்கு, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட என்று வருவது. அல்லதி நஅத்து, இங்க அல்லதி ஒரு நஅத்தாக வந்திருக்கிறது, வர்ணனையாக வந்திருக்கிறது. நஅத்தா என்ன? சிஃபத், சிஃபத்தாக என்ன செய்கிறது? வந்திருக்கிறது. எதுக்கு சிஃபத்தாக வருது? விஸ்ரக், விஸ்ரக் என்பதற்கு சிஃபத்தாக வருகிறது. அப்படின்னா என்ன? விஸ்ரக் அல்லதி, விஸ்ரக் அல்லதி, இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட உமது சுமையை, அத்தகையதான உனது சுமையை, இந்த அளவிலான உமது சுமையை. எனவே இந்த அல்லதி என்பது விஸ்ரை வர்ணிக்கிறது, விஸ்ர வர்ணிக்குது.
விசிர் ஆண் பால் என்பதனாலதான் அல்லதின்னு வந்திருக்குது. அவுசார் என்று வந்திருந்தா, பெண் பாலாக அது வந்திருந்தா அவுசார கல்லதி அப்படி வந்திருக்கு. அவுசார அல்லதி அப்படி வந்திருக்கும். எனவே அந்த நஅத் என்பது அல்லதி நஅத் என்று சொன்னா அது கேட்ப மாதிரி என்ன செய்யும், அந்த நஅத்தும் வரும். அல்லதி இங்க நஅத்தாக வந்திருக்கிறது. விஸ்ர் என்ற சொல்லுக்கு என்ன செய்யுது, அல்லதி நஅத்தாக வந்திருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது பெண் பாலாக வந்திருந்தா என்ன செய்யும், பெண் பாலாக அது வந்திருக்கு. ஹைர். அடுத்தது அல்லதி வந்துட்டா, இஸ்முல் மௌசூல் வந்துட்டா கட்டாயம் அதுக்கு பின்னால ஒரு ஜும்லா வரும். ஒரு ஜும்லா என்ன செய்யும், வரும். அதை நம்ம படிச்சுக்கிறோம். ஒரு ஜும்லா வரும். அந்த ஜும்லாவுக்கு என்ன சொல்லுவோம், நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லதி மண் இஸ்முல் மௌசூலாக வார டைம்ல, மா இஸ்முல் மௌசூலாக வார டைம்ல அது எப்பயும் முன்னால் உள்ளத்தை வர்ணிக்கிற அமைப்புலதான் அது வரும். அப்படி வார நேரத்துல பெரும்பாலும் நம்ம என்ன செய்வோம்னா பின்னால கட்டாயம் ஒரு ஜும்லா வரும், ஒரு வசனம் வரும். இதை நீங்க ரிலேட் பண்ணியோ ரிலேட் பண்ணாமோ வச்சுக்கோங்க. அல்லதிக்கு பின்னால் ஒரு ஜும்லா வரும். அந்த ஜும்லாவுக்கு என்ன சொல்லுவோம்னா ஜும்லத்து சிலா. அதுக்கு என்ன சொல்லுவோம், ஜும்லத்து சிலா, இணைப்புக்கான வசனம். இணைப்புக்கான வசனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஜும்லத்து சிலாவுக்கு எப்பயும் அந்த டோட்டல் வசனத்துக்கான ஆராபுகள் இருக்கு. நம்ம படிச்சோமே, வசனங்களுக்கு ஒரு ஆராபு சொல்லுவோம். இந்த வசனம் எந்த இடத்துல இருக்குது, ரஃப்அல இருக்குதா, நஸ்புல இருக்குதா, ஜர்ரல இருக்குதா, ஜஸ்ம்ல இருக்குதா அப்படின்னு வசனங்களுக்கு நம்ம ஆராபு சொல்லுவோம். வசனங்களுக்கு ஆராபு நம்ம சொல்லுவோம். ஏன் வசனங்களுக்கு ஆராபு சொல்லுவோம்டா, அந்த இடத்துல தனி சொல்லொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தனி சொல்லாக வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக தரப ஜெய்துன், ஜெயித் அடித்தான், ஜெயித் அடித்தான். இப்ப ஜெய்துன் என்றது தனி சொல். தனி சொல்லா நம்ம யாராவது சொல்லுவோமே, அது மாதிரி அந்த தனி சொல்லுக்கு ஈக்குவலா அந்த வசனம் வரும். அந்த தனி சொல்ல நீக்கிட்டு ஈக்குவலா அந்த வசனம் என்ன செய்யும் வரும். அந்த வசனம் அந்த தனி சொல்லுடைய இடத்துல இருக்கும். சோ அந்த ஜெய்துன் ஃபாயில்ண்டா நம்ம என்ன சொல்லுவோம், அது ரஃப். அப்ப இந்த தனி சொல் வராம அந்த ஜும்லா வந்துச்சுன்னா அது ரஃப் உடைய இடத்துல உள்ள ஜும்லா அப்படின்னு, ரஃப் உடைய இடத்துல உள்ள ஜும்லா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், ஜும்லாக்களுக்கு யாராப் இருக்குன்னு நம்ம படிச்சோம். யாராப் இல்லாத ஜும்லாக்களும் இருக்குது அப்படின்னு படிச்சோம். யாராப் இல்லாத ஜும்லா வசனங்களை உண்டுதான் ஜும்லத்து சிலா. ஜும்லத்து சிலா அல்லதிக்கு பின்னால வரக்கூடிய இது. அப்ப அன்கப அல்லதிய நம் நஅத்தன் எடுத்தோம்டா மன்ஊத்தது விஸ்ரா. விஸ்ர என்றதான் மன்ஊத். அல்லதிய சிஃபத் என்றோம்னா விஸ்ர என்னது, மௌசூஃப். இப்ப விஸ்ரக் என்பதற்கு அல்லதி என்னது, நஅத்தாக இருக்கிறது. அன்கப ஃபிஅலுன் மாதின். அல்லதிக்கு பிறகு ஒரு ஜும்லா வரும். அதுல வரக்கூடிய இந்த ஜும்லா தான் அன்கப ஃபிஅலுன் மாதின். அன்கப என்னது, ஒரு இறந்த கால வினை சொல். அன்கப, நகப என்றா முறித்தான், அன்கப என்றா முறிக்க வைத்தான் அர்த்தம். இந்த இடத்துல முறித்தது என்ற அர்த்தம். ஃபாயில் ஜும்லா ஃபாயில் வரணுமே, ஜும்லா ஒரு ஃபாயில் வரணும். அது என்ன, அல் வல் ஃபாயிலு முஸ்ததிருன் தக்தீருஹு ஹுவ. இதுல வரக்கூடிய ஃபாயில், அன்கதையில வரக்கூடிய ஃபாயில் முஸ்ததிர், மறைந்திருக்கிறது. இதுவும் நம்ம பார்த்துக்கிறோம். மாதியான வினை சொல்ல என்னது, இந்த அதாவது இந்த ஃபஅல அப்படி என்றதுல என்ன செய்யும், இது மறைந்திருக்கும். ஃபஅல என்றதுல அந்த வல் ஃபாயில் முஸ்ததிருன் மறைந்திருக்கும். தக்தீருஹு அதை நம்ம நிர்ணயம் செய்தோம் என்றால் ஹுவ, அன்கத ஹுவ அப்படின்னு வரும். அந்த ஃபாயில் என்ன செய்கிறது, மறைந்திருக்கிறது. அவன் முறித்தான், அது முறித்தது, அது முறித்தது. எனவே அந்த அது என்பது இங்க மறைஞ்சிருக்கு. அது என்ன, ஹுவ. ரைட். இப்ப ஃபிஅல் வந்துச்சு, ஃபாயில் ஹுவ மறைஞ்சிருக்கிறன்னு சொல்லிட்டு அப்ப மஃஊல் வரணும். மஃஊல் அது தஹ்ர. தஹ்ர என்றது மஃஊல். தஹ்ர மஃஊலுன் பிஹி. இந்த இடத்துல மஃஊல் பிஹின்னு மட்டும் தான் சொல்றாரு, முதுகை அப்படின்னு அதை மட்டும் தான் சொல்றாரு. இங்க என்ன சொன்னாரு, மஃஊலுன் பிஹி மன்சூபுன் என்றார். மஃஊலுன் பிஹி மன்சூபுன். க முதாஃப் இலைஹி, உமது முதுகை. அப்ப எனவே அது முதாஃபுன் இலைஹி. இங்க லஹர், அப்ப முதாஃப், இது முதாஃப் இலைஹி. இங்க முதாஃப் சொல்லல, இது முதாஃப் தான், முதாஃப் சொல்லல. ஆனா இங்க என்ன செஞ்சாரு, வஹுவ முதாஃப்னு சொன்னார். அதனாலதான் நான் சொன்னேன் முதாஃப் இலைஹி சொல்றதுதான் இஆராபுடைய வளமை. அல்லதி அன்கத தஹ்ரக். அப்ப எனவே இந்த இடத்துல நீங்க அல்லதிய மறந்துட்டீங்கடா. அன்கத தஹ்ரக், உமது முதுகை அது முறித்தது என்பதுல அன்கத ஃபிஅல், ஹு என்ற மறைஞ்சிருக்கிறது ஃபாயில், தஹ்ர என்றது மஃஊல் பிஹி, க என்றது முதாஃப் இலைஹி. ஒரு டோட்டல் ஜும்லா இங்க வந்துட்டு. இந்த அன்கத தஹ்ரக் அப்படி என்ற அந்த ஜும்லா அல்லதியுடைய சிலாவா இருக்கு. அல்லதியுடைய சிலா, ஜும்லத்து சிலா. ஒரு ஃபிஅல், ஃபாயில், மஃஊல் உள்ள ஒரு ஜும்லத்து சிலாவாக அது இருக்குது. அல்லதிக்கு பின்னால வந்தால்
ஒரு ஜும்லா வரும், அந்த ஜும்லாவுக்கு பேர் ஜும்லத்து சிலா. அதுக்கு இஅராப்ல அந்த டோட்டல் ஜும்லாவுக்கு ரஃப்அண்டோ நஸ்பண்டோ ஜஸ்மண்டோ நம்ம ஜர்ரண்டோ இஅராப் சொல்ல முடியாது. டோட்டல் ஜும்லா தனித்தனியா சொல்லலாம், டோட்டல் ஜும்லாக்கு சொல்ல முடியாது. இதை நம்ம பார்த்துக்கிறோம். எனவே அல்லது என்பது நஅத்தாக இருக்கிறது. அல்லது என்பது நஅத்தாக இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டோம். இங்க பாருங்க, ஜார் மஜ்ரூரா எதுவும் வரல. அதனால நம்ம தஅல்லுக்கும் நம்ம என்ன செய்யல, சொல்லவில்லை. இதுல இந்த ஜும்லால நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஜும்லா படிச்சுட்டு நம்ம அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் ஒரு ஜும்லா, ஃபியல் ஃபாயில் மஃபூல் வரது. வவதஅனா அன்க விஸ்ரக் ஒரு ஜும்லா, ரெண்டு ஜும்லா. அல்லதி அன்கத தஹரக், அன்கத தஹரக் மூணு ஜும்லா. அல்லதி வந்து நாத். இப்ப மூணு ஜும்லா படிச்சு, அப்ப மூணு ஜும்லாவுக்கு நம்ம யாரா பார்க்கணும். யாரா பார்க்கணும்டா இந்த ஜும்லா டோட்டல் ஜும்லாவுக்கு அந்த ஜும்லாவுக்கு என்ன இஅராப், ரஃப்ஆ நஸ்பா. இந்த ரெண்டாவது ஜும்லாவுக்கு என்ன இஅராப், மூணாவது ஜும்லாவுக்கு என்ன இஅராப், இஅராப் இருக்குதா இல்லையா, அது பின்னால வரும். வரஃபஅனா லக ذிக்ரக், இதுல வாவ் உண்டு, ரஃபஅனா அப்ப 3, லக 5, ذிக்ரக அப்ப 7. இந்த 7ஐ நம்ம சொல்லணும். இப்ப 7ஐ நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், சொல்ல வேண்டும். பிரிச்சு நாவ நம்ம பிரிச்சு சொன்னோம் அப்படின்னு சொன்னா. இப்ப இதுல பாருங்க, அல் வாவு ரஃப்னா லக் அப்ப 4, ரஃபஅனா ذிக் காஃப் 3, அப்ப மொத்தம் 7. இந்த 7க்கு நம்ம அந்த இடத்துல சொன்னோம். டோட்டல் ஜும்லாவுக்கு யாராவது வேற. வரஃபஅனால வாவ் என்ன, வ ரஃபஅனா வாவ் வந்து ஹர்ஃபு அத்ஃப், இணைப்பிடை சொல், இணைப்பு இடைச்சொல். அப்ப இது இணைப்பதற்கு ஒரு வாரது. வாவ் எண்ட் என்ற கருத்துல, மேலும் என்ற கருத்துல, இன்னும் ரஃபஅனா இப்ப வினை சொல்ல கொண்டு ஆரம்பிக்குது. வினை சொல்ல கொண்டு ஆரம்பிச்சா என்ன, அது என்ன வசனம், ஜும்லா ஃபிஅலியா. அப்ப அதுல ஃபிஅல் வரும், ஃபாயில் வரும், மஃஊல் வரும். இப்ப ரஃபஅனா வதஅனா அது மாதிரி இங்க ரஃபஅனா அப்படின்னு வருது. எனவே ரஃப அப்படின்றது ஃபிஅலுன் மாதி, இறந்த கால வினை சொல். நா ஃபாயிலுன், நா ஃபாயிலுன். இதே மாதிரி வதஅனா ஃபிஅலுன் மாதி, நா ஃபாயிலுன். அதே போல ரஃபஅனா ரஃப ஃபிஅலுன் மாதி, நா ஃபாயில். இப்ப ஃபிஅல சொல்லிட்டோம், நா என்பது ஃபாயில் அப்படின்னு சொல்லிட்டோம். மஃஊல் அது, இது நம்ம கடைசி பார்ப்போம். மஃஊல் அது ذிக்ரக், உமக்கு நாம் உயர்த்தினோம் உமது ஞாபகத்தை, உமது புகழை. ذிக்ரக், ذிக்ர அப்படின்றது மஃஊலுன் பிஹி, அதான் மஃஊல் செய்யப்படு பொருள். அதுல வந்து மன்சூப், அது நஸ்பு செய்யப்பட்டிருக்குது, அதான் ஃபத்ஹா வந்திருக்குது. காஃப் முதாஃபுன் இலைஹி, அல் காஃபு முதாஃபுன் இலைஹி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ரஃபஅனால ரஃப ஃபிஅலுன், நா வந்து ஃபாயிலுன், ذிக்ர மஃஊலுன் பிஹி, காஃப் முதாஃபுன் இலைஹி. எனவே ஃபிஅல் ஃபாயில் மஃஊல் வந்துட்டோம். லக அப்படி என்று சொல்றது ஜாருன் வ மஜ்ரூருன், ல ஜார் க மஜ்ரூர். முத்தஅல்லிகானி பி ரஃபஅனா, ரஃபஅனாவோடு அது என்ன செய்கிறது, சம்பந்தப்படுகிறது. அதாவது தஅல்லுக். ரஃபஅனா என்ற வினை சொல் நம்ம சொன்னோம் சிபஹு ஜும்லா, ஜார் மஜ்ரூர் வந்தா அது என்ன சிபஹு ஜும்லா, அதுக்கு ஒரு இதோட என்ன ஒரு ஃபிஅலோட அது என்ன செய்யணும், சம்பந்தப்படும். فإن مع العسر يسرا, إن مع العسر يسرا. இப்ப பாருங்க, இதுல فإن مع العسر يسرا. இந்த இடத்துல என்ன இருக்கு, ஃபா இருக்குது, இன்ன இருக்குது, மஅ இருக்குது, அப்ப 3, அல் உஸ்ர் இருக்குது 4, யுஸ்ர் இருக்குது 5. 5க்கு நம்ம இப்ப யாரா பார்க்கணும், 5ம் என்ன, ஃப ஹர்ஃபு இஸ்தினாஃபின். அப்படிண்டா இது அத்துஃப் அல்ல, ஃபா வந்து அத்துஃபுக்கும் வரும். நம்ம சொல்லிக்கிறோம் ஃபா வந்து அத்துஃபுக்கு வரும். ஜாஅ ஹாமிதுன் ஃப முஹம்மதுன், ஜாஅ ஹாமிதுன் ஃப முஹம்மதுன். ஹாமித் வந்தான், பின்னர் முஹம்மது வந்தார். பின்னர் என்ற இந்த சொல் வந்து ஒரு இடைச்சொல், இணைப்பிடை சொல். தமிழ்லையும் என்னது, இணைப்பிடை சொல். இணைப்பிடை சொல்லுன்னா என்ன, 2 வசனத்தை ஜாயின் பண்ணும். அது 2 வசனத்தை அது ஜாயின் பண்ணும் ஒரே சட்டத்தின் கீழே. ஒரே சட்டத்தின் கீழே வந்தார், ஹாமித் வந்தார், பின்னர் முஹம்மது வந்தார் என்றா அந்த இடத்துல ஹாமிதும் முஹம்மதும் வந்தார்கள் தான். ஹாமிதும் முஹம்மதும் அப்படி என்று சொல்ற டைம்ல அது உண்மை பொருள்ல வந்துடும். அது என்ன, அவரும் இவரும் வந்தார், யார் ஃபர்ஸ்ட் வந்தார் யார் செகண்ட் வந்தாருன்னு இல்ல, 2 பேரும் வந்தாங்கன்றதுல சம்பந்தப்படுறாங்க. எனவே அது வாவ். ஹாமித் வந்தார் பின்னர் முஹம்மது வந்தார்னா இங்கேயும் 2 பேரும் வந்த இடத்துல சம்பந்தப்படுறாங்க. ஆனா தர்த்தீப், ஒன்றன் பின்னாக ஒன்று.
ஒன்றன் பின்னாக ஒன்று. இப்ப உதாரணமா வுதுவுக்கு தர்த்தீப் இருக்குதா? வுது வந்து தர்த்தீப் இருக்குதா? அறிஞர்களுக்கு மத்தியில ஹிலாஃபுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் ஃபாவை போட்டு சொல்லல. அல்லாஹு தாலா ஃபாவை போட்டு குர்ஆன்ல சொல்லல. எப்படி சொல்றான்? அல்லாஹு தாலா சொல்றதெல்லாம் வந்து அதாவது இந்த வாவை சொல்லித்தான் அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனாலதான் அதுல என்ன செஞ்சது? கருத்து முரண்பாடு வந்தது. தர்த்தீப் இருக்குதா? எப்படி அல்லாஹு தாலா அதுல சொல்றான்? அதாவது ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதீக்கும் இலல் மராஃபிக். ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், உங்கள் முகங்களை கழுவுங்கள், வ ஐதீக்கும், இன்னும் உங்கள் கைகளை கழுவுங்கள், இலல் மராஃபிக், முழங்கை வரைக்கும், வ இம்ஸஹு பிருஊசிக்கும், உங்கள் தலைகளை மசுகு செய்யுங்கள், வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்கள் கால்களை நீங்கள் கஅபு வரைக்கும் என்ன செய்யுங்க? அதாவது மசுகு செய்யுங்க. அப்ப இதுல எல்லாம் வாவு தான் வருது. இதுல உண்ட பிந்தி செஞ்சாலும் ஹாமித் வந்தார், ஹாமிதும் முஹம்மதும் வந்தார் இடத்துல முதலாவது ஹாமித் வந்தார்னு அர்த்தம் இல்லை. வழங்கிட்டா? இங்க வந்து சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அது வாவுல தான் வந்திருக்குது. வாவு வந்து தர்த்தீப சொல்லாதுதான். வாவு வந்து தர்த்தீப சொல்லாதுதான். ஆனா அல்லாஹ் ஒரு தர்த்தீப்ல சொல்லி இருப்பதனால முதலாவது இதை முற்படுத்தி, இரண்டாவது இதை முற்படுத்தி, மூன்றாவது இதை முற்படுத்தி சொல்லிக்கிறதுனால நாங்களும் குர்ஆன்ல எதுவுமே அது என்னது ஹஷு அல்ல, ஹஷுல் கலாம்ன்ற வீணான வார்த்தைகள் இல்லை. எனவே அல்லாஹ்வுடைய தர்த்தீப்ல நம்ம ஆரம்பிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க? சஃபால வச்சு அப்தஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிச்சானோ அதை கொண்டு ஆரம்பிக்கிறேன். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரா ஸஃபால் இந்த ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சாங்க. எனவே அல்லாஹ் ஆரம்பிச்சது கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ற அந்த அடிப்படையில தான் தர்த்தீப் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனால் தர்த்தீப் வாஜிப் அல்ல என்பதற்கு சில செய்திகள் என்ன செய்து இருக்குது ஹதீஸ்கள். ஹைர், எப்படியோ நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், வாவ் வந்து தர்த்தீபுக்குரியது. அந்த வாவ் வந்து என்னது? அதாவது இணைப்புக்கு உரியது மட்டும், அதோடு இதை சம்பந்தப்படுத்துறது மட்டும். ஃப வந்து அதாவது தர்த்தீப குறிக்கும், இணைப்பையும் குறிச்சு தர்த்தீபையும் குறிக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து ஃப வந்து அதுக்கு வரல. அப்படி வந்திருந்தா என்ன வந்திருக்கும்? ஃபா ஹர்ஃபு அத்ஃபின்னு வந்திருக்கும். ஹர்ஃபு அத்ஃபன் இங்க வரல. இங்க என்ன வந்திருக்குது? ஹர்ஃபு இஸ்தினாஃபின். ஃபா நாங்க பல விஷயத்துக்கு படிச்சோம். இதுல ஹர்ஃபு இஸ்தினாஃபின், இஸ்தினாஃபுக்குரியதுதான் இந்த ஃபா. இஸ்தினாஃப்னா என்ன? ஆரம்பித்தல். வசனம் ஒரு பந்தியை நான் ஃபர்ஸ்டா எழுத போறோம்டா அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்திதாஇ, இப்திதாஇயா. வசனத்தை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இப்திதாஇயான்னு சொல்லுவோம். ஒரு வசனத்துக்கு சொல்லுவோம் ஜும்லா இப்திதாஇயா. வசனத்தை முடிச்சிட்டு ஒரு பெராவை முடிச்சிட்டு திருப்பி இன்னொரு வசனத்தை ஆரம்பிக்க போறோம். சப்ஜெக்ட் ரிலேட்டட் தான், ஆனா புது வசனமாக முன் வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாம அதை ஆரம்பிக்க போறோம்டா இடையில ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு இப்திதாஇயான்னு சொல்லாம என்ன சொல்லுவோம்? இஸ்தினாஃபியா அப்படின்னு. ஆனா இது முன் வசனத்துக்கு கருத்து ரீதியாக அந்த கட்டுரையில சம்பந்தம் இருந்தாலும் இலக்கண ரீதியாக இந்த இணைப்பு இல்லை. அதனாலதான் அதுக்கு வந்து ஹர்ஃபு இஸ்தினாஃப் பண்றது. எனவே இங்க வந்து என்ன? ஃபா வந்து ஹர்ஃபு இஸ்தினாஃப். இது புது வசனத்துக்குரிய ஒரு ஆரம்ப ஒரு சொல்லு, இடை சொல்லு. ரைட், அதை நம்ம பார்த்துட்டோம். ஃபா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த வசனம் எப்பயும் இன்ன வந்தா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அது ஜும்லா இஸ்மியா. இன்ன வந்தா என்ன? அது ஜும்லா இஸ்மியா. அப்படிதான் அர்த்தம். இன்னைக்கு பின்னால இன்னையுடைய இஸ்ம் வரும், அதுக்கு பின்னால இன்னையுடைய ஹபர் வரும். இப்ப இங்க இன்னைக்கு பின்னால இன்னையுடைய இஸ்ம காணும், இன்னையுடைய இஸ்ம் இல்ல. இதுல என்ன சொல்றாங்கடா, இந்த யுஸ்ரன் இருக்குதே, இந்த யுஸ்ரன் நம்ம இதெல்லாம் பார்த்தது, நம்ம கொஞ்சம் விரிவா சொல்றதுக்காக நான் அப்படியே சொல்றேன். இந்த யுஸ்ரன் இருக்குதே அதைத்தான் இஸ்மன்றாங்க. இன்னைய இஸ்மாக யுஸ்ரன் என்றாங்க. அதாவது இன்ன யுஸ்ரன் மஅல் உஸ்ரி, இன்ன யுஸ்ரன் மஅல் உஸ்ரி. அப்ப இன்னையுடைய இஸ்ம் வந்து இங்க பின்னுக்கு போயிருக்குது, பின்னால என்ன செஞ்சிருக்குது? போயிருக்குது. ரைட். அப்ப இன்னையுடைய இஸ்மு இன்ன வந்து பின்ன போயிருக்குது, முன்னால வந்திருக்கு, முன்னால என்ன செஞ்சிருக்குது? வந்திருக்குது. இது நம்ம எதுல பார்த்தோம்? இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். அங்க வந்து இயாபகும் முன்னால வரணும், முன்னால வரணும் இலக்கண நம்ம புரிஞ்சு கொள்றது சொல்றேன். இன்ன இயாபகும் இலைனா, இன்ன ஹிசாபகும் அலைனா. ஆனா அங்க பின்னால அது போயிருக்கு. ரைட். ஒரு அதாவது இன்னையுடைய இஸ்ம் ஒரு முபத்ததா பின்னால போகணும்டா, இஸ்மு இன்ன பின்னால போகணும்டா, அதுக்கு ஒரு நிபந்தனை நம்ம பார்த்தோம். எப்பன்னு சொன்னால்
ஹபர் வந்து சிபுகு ஜும்லாவாக வந்தால், ஹபர் சிபுகு ஜும்லாவாக வந்தால் அந்த சிபுகு ஜும்லாவை நம்ம முற்படுத்தி அதனுடைய இஸ்ம பிற்படுத்தலாம். சிபுகு ஜும்லானா நம்ம என்ன படிச்சோம்? ஜார் மஜ்ரூர், அன் அனில் கிதாபி, அலல் மக்தபி, அலஷ் ஷஜரதி. அப்ப ஜார் மஜ்ரூர் வந்திருக்கு, ஃபில் பைத்தி ஜார் மஜ்ரூர் வந்திருக்கு. இதுக்கு சிபுகு ஜும்லான்னு சொல்லுவோம். அதே போல என்ன பார்த்தோம்? இடம் காலம், மஅல் மஅஹாமிதின், மஅஹாமிதின். அப்ப இந்த இடத்துல ஹாமிதுடன் அப்படின்றது என்ன செய்யுது? அங்க காலத்தை குறிக்குது. ஹாமிதுடன் ஒரு வேலையில தான் டைம்ல தான் இருக்கலாம். எனவே மஅஹாமிதின். அப்ப எனவே இது வந்து சிபுகு ஜும்லா. நம்ம எப்பயும் சிபுகு ஜும்லாக்கு எப்படி யாராவது சொல்லுவோம்? ஜார் மஜ்ரூரோடு சொல்ல மாட்டோம். ஜார் மஜ்ரூர்னா அன் ஜார் அல் கிதாபி மஜ்ரூர், ஃபில் பைத்தி ஃபி ஜார் அல் பைத்தி மஜ்ரூர், அலல் மக்தபி அலா ஜார் அல் என்னது அல் மக்தப் மஜ்ரூர். ஆனா அங்க லர்ஃபு ஜமான் லர்ஃபு மக்கான் வந்தா, இடப்பெயரோ காலப்பெயரோ வந்தா, இப்ப மஅ, தஹ்த, ஃபௌக, அமாம, ஹல்ஃப, இப்படி பின்னால முன்னால அந்த டைம்ல அந்த நாள்ல அந்த இரவுல என்று இடப்பெயரோ காலப்பெயரோ வந்தால் அதுக்கு பின்னால வார்த்தை நம்ம என்ன சொல்லுவோம்டா? முதாஃப் இலைஹி என்றுவோம். அது வந்து ஜர்ரு செய்யப்பட்டிருக்கு. எதனால? பில் இதாஃபா, முதாஃப் இலைஹியாக ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். எனவே இங்க மஅ அப்படி என்றத நம்ம என்ன சொல்ல போறோம்னா இது ஷிப்ஹு ஜும்லா. மஅ வந்து நம்ம என்ன சொல்ல போறோம்? இது ஷிப்ஹு ஜும்லா. பாருங்க, மஅ தர்ஃபு ஜமானின். மஅ வந்து தர்ஃபு ஜமான். எப்படி ஜமான்? அது காலம். எப்படி? ஹாமிதுடன். ஹாமிதுடன் என்ன? அந்த டைம்ல ஹாமிதுடன் அர்த்தம். ஹாமிதுடன் இருத்தல் என்பது காலத்தை குறிக்குது. ஒன்றுடன், அதனுடன், இதனுடன் என்பது காலத்தை குறிக்குது. அப்ப எனவே இங்க மஅ வந்து தர்ஃபு ஜமான், காலத்தை குறிக்குது. அது வந்து மன்சூப். லர்ஃபுகள் எல்லாமே என்ன? மன்சூப். லர்ஃபுகள் எல்லாமே மன்சூப். இந்த மஅல் உள்ள ஃபதஹா இல்லாது அந்த மஅ என்ற சொல்லு வந்து எப்ப நஸ்புடைய இடத்துல தான் இருக்கும். தர்ஃபு ஜமானின் மன்சூபுன். எனவே அது காலத்தை குறிக்குது. இப்ப பின்னால வர உஸ்ரி என்பது என்ன சொல்லுவோம் என்று சொன்னால் முதாஃபுன் இலைஹி. எனவே இந்த இடத்துல தர்ஃபு ஜமானும் அதே போல முதாஃப் இலைஹி, அதாவது ஷிப்ஹு ஜும்லாவாக வந்திருக்கு. தர்ஃபு ஜமான் என்றது மஅல் உஸ்ரி, தஹ்த ஷஜரதி, அதே போல என்ன ஃபௌகல் மக்தபி. இப்படி ஷிப்ஹு ஜும்லாவாக வந்தால் அந்த ஹபரை முற்படுத்தலாம், அதனது அதாவது இஸ்ம பிற்படுத்தலாம், இஸ்ம நக்கிராவாகவும் கொண்டு வரலாம். எப்பயும் முபத்ததா வந்து இஸ்மு இன்ன வந்து என்ன செய்யும்? அலிஃப்லாமோட, அதாவது மாரிஃபாவாக தான் இருக்கும். ஆனா இங்க வந்து நக்கிராவாகவும் அது கொண்டு வரலாம். எப்ப? ஷிப்ஹு ஜும்லா ஹபராக வந்தால். அத எப்படி ஷிப்ஹு ஜும்லா ஹபரா வருது? இன்ன யுஸ்ரன் மஅல் உஸ்ரி. இன்ன யுஸ்ரன் மஅல் உஸ்ரி. இன்ன வந்து ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்ப். ஹர்ஃபு தௌகீத் இன்ன வந்தால் அது உறுதிப்படுத்தலுக்காக வரும். நஸ்ப் என்று சொன்னால் அது பின்னால வரக்கூடிய அந்த இஸ்முக்கு நஸ்பு செய்யும், ஃபத்ஹா செய்யும். இன்ன யுஸ்ரன் என்று நஸ்பு செஞ்சிடும். இரண்டாவது நிச்சயமாக கருத்தை அது கொடுக்கும். ரைட். அதே நேரம் என்ன, இங்க சிபுஹு ஜும்லா வந்திருக்கு. எது? மஅல் உஸ்ரி. மஅ வந்து லர்ஃபு ஜமான், அல் உஸ்ரி என்னது? அதாவது முதாஃபுன் இலைஹி. எனவே அதை நாங்க முற்படுத்திட்டோம், அதை வந்து முற்படுத்தி விட்டோம். அதனால இவர் என்ன சொல்றாரு பாருங்க, வஷிபுல் ஜும்லா. சிபுஹு ஜும்லா எது? மஅல் உஸ்ரி என்றது சிபுஹு ஜும்லா. முத்தஅல்லிகுன் பி ஹபரி இன்ன முகத்தமுன். இப்ப நீங்க இத பாருங்க, வஷிபுல் ஜும்லா முகத்தமுன். ஷிபுல் ஜும்லா முற்படுத்தப்பட்டிருக்கு, மஅல் உஸ்ரி என்றது முந்தி வந்திருக்குது. சரியா? ஹைர். இந்த முத்தஅல்லிகுன் பி ஹபரின்னு சொல்றாரு. முத்தஅல்லிகுன் பி ஹபரின் என்றாரு. நம்ம உங்களுக்கு சொல்லுகிறோம், அதாவது லர்ஃபு ஜமான் லர்ஃபு மக்கான் ஜார் மஜ்ரூர் வந்தா கட்டாயம் தஅல்லுக் சொல்லணும். மஅல் உஸ்ரிக்கு தஅல்லுக்னு சொல்லணும். அந்த தஅல்லுக்க என்ன சொல்லுவாங்கடா, அங்க ஏற்படுத்துவாங்க. அது காஇன் வாகிஉன் அப்படியே ஏற்படுத்துவாங்க. நான் சொன்னேன் காஇனுன் அல்லது வாகிஉன் அப்படி என்ற அந்த ஃபிஅலுடைய கருத்துல வரக்கூடிய ஒரு சொல்லை ஏற்படுத்துவார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். அல் உஸ்ஃபூரு அலஷ் ஷஜரா. அல் உஸ்ஃபூரு அலஷ் ஷஜரா. தமிழ்ல நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? அல் உஸ்ஃபூரு குருவி, அலஷ் ஷஜரா மரத்தின் மீது அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்ப நாங்க மொழிபெயர்த்தா அப்படித்தானே சொல்ல வேண்டிய. அல் உஸ்ஃபூரு குருவி, அலா மீது, அஷ்ஷஜரா மரம், குருவி மரத்தின் மீது. அப்படித்தான் அந்த அரபுல இருக்குது. ஆனா நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? குருவி மரத்தின் மீது இருக்கின்றது என்று சொல்லுவோம்.
ஆனா அரபுல அந்த இருக்கின்றது என்றது வராது. அந்த இருக்கின்றது என்றது வராது. அந்த இருக்கின்றது தான் காஇன். அதுக்கு என்ன சொல்லுவோம்? காஇன். அதாவது அல் உஸ்ஃபூரு காஇனுன் அல ஷஜரதி. ஆனா மொழிபெயர்க்கிற டைம்ல நம்ம அந்த காயினை தான் சொல்லித்தான் மொழிபெயர்ப்போம். ஆனா காயினா அது அரபுல காட்டாது. அல் உஸ்ஃபூரு அல ஷஜரா, அல் கிதாபு அலல் மக்தப், புத்தகம் மேசையின் மேலே. என்ன சொல்லுவோம்? அல் கிதாபு காயினுன் அலல் மக்தபி, புத்தகம் மேசையின் மீது இருக்கின்றது. காயினுன்றது இருக்கின்றது. அப்ப யாராவது சொல்லக்குள்ள என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அத நமக்கு அல ஷஜரா என்றதுதான் அந்த ஹபராக விளங்கும். அல் உஸ்ஃபூரு முப்ததா, அல ஷஜரா என்ற சிபு ஜும்லா ஹபர் மாதிரி தான் நமக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஹபர் என்றே அதை சொன்னேன், மஅல் உஸ்ரிய ஹபர் என்றே சொன்னேன். ஆனா உண்மையிலே ஹபர் எது தெரியுமா? அந்த காயின் தான். அல் உஸ்ஃபூரு முப்ததா, அது பின்னால யாராப் நீங்க என்ன சொல்லணும்டா, அதாவது அலா ஜார் அஷ்ஷஜரதி மஜ்ரூர், அலா ஜார் அஷ்ஷஜரதி என்றது என்னது? மஜ்ரூர். இந்த சிபுஹு ஜும்லா, அதாவது அலா என்ற அந்த ஜாரும் அஷ்ஷஜரா என்ற மஜ்ரூரும் சேர்ந்து சிபுஹு ஜும்லா முத்தஅல்லிகுன் பிஹபரி காயின், பிஹபரின். விளங்கிட்டா? அதாவது ஒரு ஹபரோடு அது தஅல்லுக். அது என்ன? காயின் என்ற ஹபரோடு அது முத்தஅல்லிக். இங்கேயும் அதுதான். அதைத்தான் இவர் எப்படி சொல்றாரு பாருங்க. வசிபுல் ஜும்லா, இந்த மஅல் உஸ்ரி என்ற சிபுல் ஜும்லா முத்தஅல்லிகுன், சம்பந்தப்படுகிறது. பிஹபரி இன்ன, இன்னையோட ஹபரோடு சம்பந்தப்படுகிறேன்றான். அந்த இன்னையுடைய ஹபர் என்ன? காயின் தான். அது அந்த இன்னையுடைய ஹபர் என்ன? காயின். அதாவது ஃபஇன்ன, இப்ப நாம எப்படி சொல்லுவோம்? ஃபஇன்ன யுஸ்ரன் காயினுன் மஅல் உஸ்ரி, இன்ன யுஸ்ரன் காயினுன் மஅல் உஸ்ரி. இப்ப நாங்க இந்த காயின் இல்லாம எப்படி மொழிபெயர்க்கிறோம்? கஷ்டத்துடன் இன்பம் அப்படி சொல்றது இல்லையே. நிச்சயமாக என்றா இன்ன, கஷ்டத்துடன் என்றா மஅல் உஸ்ரி, யுஸ்ரன் என்றா இன்பம் அப்படி சொல்றது இல்ல, இருக்கிறது என்று சொல்லுவோம். அந்த இருக்கிறது என்ன தெரியுமா? ஃபஇன்ன யுஸ்ரன், நிச்சயமாக இன்பம், காயினுன் இருக்கிறது, மஅல் உஸ்ரி கஷ்டத்துடன். அந்த காயினை சேர்த்துத்தான் இது முன்னுக்கு வந்திருக்கு. விளங்கிட்டா? ஃபஇன்ன காயினுன் மஅல் உஸ்ரி யுஸ்ரன். அப்ப அந்த காயின் இருக்குதே, அந்த காயினோடு தான் இந்த ஜாரும் மஜ்ரூரும், அதாவது இந்த சிபு ஜும்லா, அதாவது என்ன லர்ஃபு ஸமானும் முதாஃப் இலைஹியும் தஅல்லுக், சம்பந்தப்படுகிறது. எனவே பாருங்க, திருப்பி வாசிக்கிறேன். அல் ஃபாஉ ஹர்ஃபு இஸ்தினாஃப், புது வசனத்துக்கான அதாவது அந்த இடைச்சொல். இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்ப், இன்ன வந்து உறுதிப்படுத்தலுக்கும் நஸ்புக்கும் வரக்கூடிய உண்டு. மஅ வர்ஃபு ஸமானின் மன்சூபுன், இந்த மஅ வந்து காலத்தை குறிக்கும், நஸ்பு செஞ்சு வரும். வஷிபுல் ஜும்லா, இது வந்தால் அப்ப பின்னால் உள்ளது முதாஃப் இலைஹி. இந்த மஅல் உஸ்ரி என்றது ஒரு ஷிபுஹு ஜும்லா. வஷிபுல் ஜும்லா, இந்த ஷிபுல் ஜும்லா முத்தஅல்லிகுன் பிஹபரி இன்ன, இன்னையுடைய ஹபரோடு சம்பந்தப்படுகிறது. முகத்தமுன், முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த முற்படுத்தப்பட்ட அந்த இன்னையுடைய ஹபர் என்ன? காயின். அது வெளியே சொல்ல மாட்டாங்க, அது மறைந்திருக்கிறது. ரைட். அடுத்தது அல் உஸ்ரி என்றது முதாஃபுன் இலைஹி. இப்ப சொல்ற இந்த மஅல் உஸ்ரி என்றதுல உஸ்ரி வந்து முதாஃபுன் இலைஹி. யுஸ்ரன் என்றது இஸ்மு இன்ன, இன்னையுடைய இஸ்ம் பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னுடைய இஸ்ம், அதாவது யுஸ்ரன் இஸ்மு இன்ன முஅக்கர் பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. மன்சூபுன், நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்மு இன்ன மன்சூப். வ துஅரபு இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா மிஸ்லு ஸாபிகா. அதே மாதிரி தான் அடுத்தது, ஃபா மட்டும் இல்ல, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ராவும் இதே மாதிரி தான் இஅராப் சொல்லணும். எப்படி? இன்ன ஹர்ஃபு தௌகீதின் வ நஸ்ப் மஅ தர்ஃபு ஸமானின் மன்சூப். அதுக்கு பின்னால வஷிபுல் ஜும்லா, அதாவது இந்த மஅல் உஸ்ரி என்றது வஷிபுல் ஜும்லா முத்தஅல்லிகுன், தஅல்லுக் சொல்ல போறோம் மஅல் உஸ்ரிக்கு. பிஹபரி இன்ன, இந்த இன்னையுடைய ஹபரோடு முத்தஅல்லிக். முகத்தம், இது முற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது என்ன? இன்னையுடைய ஹபர் காயின், காயின் மறைந்திருக்கிறது. எப்பயும் அதாவது சிபுஹு ஜும்லா வந்தாலே நீங்க புரிஞ்சுக்கணும், அங்க காயினோ வாக்கியனோ மறைந்திருக்கு. அதான் அது, அதோடு தான் இது தஅல்லுக். நீங்க சிபுஹுல் ஜும்லாவுக்கு தஅல்லுக்கே அதான். அல் உஸ்ரி என்ற மறுபடியும் அதுல இந்த அல் உஸ்ரி அப்படி என்று சொல்றது என்ன? அதாவது முதாஃபுன் இலைஹி. யுஸ்ரன் என்றது இஸ்மு இன்ன மன்சூபுன், அதே வசனம் தான் அது. கடைசியாக இப்ப 2 வசனம். ஃபஇதா ஃபரக்த, பின்னால நம்ம இத பாப்போம். ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். ஃபஇதா,
இப்ப இது இந்த ஃபா சொல்றாங்க. இதுல பாருங்க, ஃப இருக்குது, இதா இருக்குது, ஃபரக் த. அப்ப ஃப இதா 2, ஃபரக் 3, த 4, மறுபடி ஃப வருது என்னது 5, இன்சப் அப்படின்றது 6. மொத்தம் 6 இருக்குது. இந்த இடத்துல ஃப அல்ஃபா ஹர்ஃபு அத்ஃப். இங்க என்ன சொல்றாங்கடா, இது அத்ஃபுக்குரிய ஃபா, இது அத்ஃபுக்குரிய ஃபா, அதற்கு பின்னால அப்படின்ற அர்த்தம். அல்ஃபா ஹர்ஃபு அத்ஃப் இதா ظرف زمان شرطي ظرف زمان شرطي في محل نصب. இத நம்ம பல முறை பார்த்தது, இதால மறந்திருப்பீங்க. இதா அப்படி என்றது காலத்தை குறிக்கும், அப்படித்தானே? இதா என்றது எப்பயும் காலத்தை குறிக்கும். வந்தால், போனால், எடுத்தால், கொடுத்தால் அப்படின்னா என்ன? அப்படி ஒன்று நடந்தால் என்றது ஒரு இறந்த காலத்தை அது குறிக்குது. அப்படி ஒன்று நடந்தால் விளங்கிட்டா, ஒரு காலத்தை அது குறிக்குது. ஒரு காலத்தை அது என்ன செய்து குறிக்குது. அப்படி நடந்தால், வந்தால், போனால் அப்படின்றது குறிக்குது. எனவே காலத்தை லர்ஃபு ஸமான், இதா லர்ஃபு ஸமான், இது புரிஞ்சிருக்கும். ஷர்தி என்றது நிபந்தனை கருத்தும் அதுல இருக்குது. அதுல நிபந்தனை கருத்து இருக்கு. அப்படின்னா என்ன? கண்டிஷனல் டென்சஸ், நிபந்தனை வாக்கு. இப்படி நடந்தால் அப்படி தருவேன், இப்படி நடந்தால் அதை கொடுப்பேன், இப்படி நடந்தால் அதை வாங்குவேன், இப்படி நடந்தால் நான் தண்டிப்பேன். அப்ப எப்பொழுதும் நிபந்தனை வந்தா அதுக்கு ஒரு பதிலும் வரும். நிபந்தனை வந்தால் அதுக்கு பதிலும் வரும். எனவே இது நிபந்தனை, பதில் பின்னால பார்ப்போம். எனவே இந்த இடத்துல இது நிபந்தனை. என்ன நிபந்தனை? அதாவது தர்ஃபு ஸமானின் ஷர்த். அப்ப இதை நம்ம புரிஞ்சிட்டோம். ஃபீ மஹல்லி நஸ்ப், இதா நஸ்புடைய இடத்துல இருக்குது. இதா நஸ்புடைய இடத்துல இருக்குது. ஏன் நஸ்புடைய இடத்துல இருக்குது அப்படி என்றால், இதுக்கு ஒரு ஜவாபு வரும் சொன்ன நிபந்தனைக்கு ஒரு பதில் வரும். அந்த பதில் தான் இதை நஸ்பு செய்யும். உதாரணமா, நீங்கள் அதாவது அப்படி தந்தால் நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் இந்த புத்தகத்தை தந்தால் நானும் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு தருவேன் அப்படி என்று சொல்றது, நீங்க புத்தகத்தை தரும்போது நான் தருவேன் என்று அர்த்தம். நீங்க புத்தகத்தை தரும்போது நான் தருவேன். எனவே நீங்கள் தரும்போது நான் தருவேன் என்று சொல்றதுனால அந்த இடத்துல அந்த பதில் தான் இதுக்கு நஸ்பு செய்து. அதனாலதான் சொல்லுவாங்க மன்சூபுன் பிஜவாபிஹி. அப்ப அர்த்தம் எப்படின்னா, உதாரணமா இதா ஃபரக்த ஃபன்சப், நீங்க என்ன, அதாவது ஓய்வடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா வணங்குங்கன்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஃபன்சப் இதா ஃபரக்த, நீங்கள் ஓய்வடைந்தால் வணங்குங்கள். ஃபன்சப் வணங்குங்கள், இதா ஃபரக்த நீங்கள் ஓய்வடைந்தால் வணங்குங்கள். எல்லா ஜவாபையும் இப்படி நிபந்தனைக்கு முன்னால கொண்டு வந்து போடலாம். எனவே இந்த ஃபன்சப் மூலம் தான் இது நஸ்பு செய்யப்படுகிறது. கைர் ظرف زمان شرطي في محل نصب, நஸ்புடைய இடத்துல இருக்குது. அதாவது அப்படி நடக்கும் பொழுது அந்த காலத்திலே நீங்க என்ன செய்ய, அதாவது என்னது, அதாவது இறைவனை வணங்குங்கள். இப்ப ஃபரகுத்த அவ புரிஞ்சுங்க, இதா லர்ஃபு ஸமான் காலத்தை குறிக்குது. இரண்டாவது நிபந்தனை வாக்கியம் நஸ்புடைய இடத்துல இருக்குது. அடுத்தது ஃபரக் ஃபிஅலுன் மாதி, இறந்த கால வினைச்சொல். ஃபரகுத்த நீங்கள் ஓய்வடைந்தால் என்பது நமக்கு விளங்குது, இறந்த கால வினைச்சொல். இதுதான் ஃபிஅலு ஷர்த்தின், ஃபிஅலு ஷர்த்தின் நிபந்தனை வாக்கியம். அப்படித்தானே? நடந்தால், ஆல் என்ற விகுதியை நம்ம போட்டோம்னா அதுக்கு ஒரு வினைச்சொல் வரும், நடந்தால் அப்படின்னு. இந்த இதா என்றது ஆல், இஃப் என்ற மாதிரி. நடந்தால் என்றதான் ஃபிஅல், நிபந்தனை வாக்கியம் அதுதான். நீங்கள் வந்தால், அப்ப அந்த ஆல் என்றது இதா, இஃப் அப்படி என்றது அங்கதான் இஃப் ஆல் இதா என்று சொல்றது. வந்தால் என்றது ஃபிஅலு ஷர்த், நிபந்தனை வாக்கியம். வருவேன் என்றது ஜவாபு ஷர்த், பதில் வாக்கியம். எனவே ஃபிஅலு ஷர்த் இதுதான். ஃபரக்த இதா ஃபரக்த, நீங்கள் ஓய்வடைந்தால். இதெல்லாம் தமிழ்ல, ஆங்கிலத்துல, உலகத்துல எல்லா இலக்கணத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிற விஷயங்கள். நம்ம சொந்த மொழியில இலக்கணம் படிக்காதனால அரபு மொழியில மட்டும்தான் இது இருக்கின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு. ஃபிஅலு ஷர்த் நிபந்தனை வாக்கியம். ஃபஇதா ஃபரக்த, இது நிபந்தனை இடைச்சொல் இதா என்றது, இது நிபந்தனை வாக்கியம் ஃபரக்த. லித்திசாலிஹி பிதாஇல் ஃபாஇலி, எதன் காரணமாக இது நிபந்தனை வாக்கியமாக மாறுது அப்படி என்றால், ஃபாயிலாக வரக்கூடிய இந்த தா ஆல, இந்த தா இருக்குதே தா, ஃபஇதா ஃபரக்த, அப்ப அது இணைந்து வருகிறது. லித்திசாலிஹி பிதாஇல் ஃபாஇல், இதுதான் ஃபிஅலு ஷர்த்ன்றதுக்கு அடையாளமே என்னன்னா
இந்த தா உல் ஃபாயில். த என்றது நீ அப்படின்றத குறிக்குது. எனவே அது ஃபாயில். நீ ஓய்வடைந்தால். அத்தா உ ஃபாயிலுன். இதுல தா வந்து என்னது? ஃபாயில். அப்ப எனவே ஃபரக்தல ஃபரக் என்றது ஃபிஅல், தா என்றது ஃபாயில். அல் ஃபாஉ. இப்ப ஃபன்சப் என்றதுல ஒரு ஃபா வருது. இப்ப நாங்க ஃபாஉ இஸ்தினாஃப் பார்த்தோம். ஃபாஉ அல் ஆத்திஃபா, அத்ஃபுக்குரிய ஃபா பார்த்தோம். இது ராபித்தத்துன் லி ஜவாபி ஷர்த். ராபித்தத்துன் லி ஜவாபி ஷர்த். அதாவது ஜவாபு ஷர்த்தோட ஒரு ஃபா வரும். ஜவாபு ஷர்த்தோட சில இடங்கள்ல சரியா ஒரு ஃபா என்ன செய்யும்? வரும். அந்த ஃபா தான் இது. இது நாங்க ராபிதா அப்படி என்று சொல்லி என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அதாவது அந்த நிபந்தனையையும் நிபந்தனைக்குரிய பதிலையும் இணைக்கக்கூடிய ஃபா. நிபந்தனையையும் நிபந்தனைக்குரிய பதிலையும் இணைக்கக்கூடிய ஃபா என்பதனாலதான் அதுக்கு ராபிதா அப்படின்னு வருது. ரைட். இதுல அதாவது ஜவாபுக்குள்ள அப்படி ஒரு ஃபா ஒன்று வரும். வணங்கிட்டா அந்த ஃபாவுக்கு பேர் ராபிதா. ராபிதா லி ஜவாபி ஷர்த். வணங்கிட்டா ஜவாபு ஷர்த்துக்கு. ஜவாபு ஷர்த்னா என்ன? நீ ஓய்வடைந்தால் வணங்கு என்றதான் பதில். வணங்கு என்றது பதில், பதில் வாக்கியம் ஜவாபு ஷர்த். அதோட இந்த ஃபா என்ன செய்யும்? வரும். அதனால அதுக்கு எப்படி சொல்லுவாங்க? அல் ஃபாஉ ராபிதத்துன் லி ஜவாபி ஷர்த். இன்ஸப் அப்படி என்றது ஃபிஅல் அம்ரி, கட்டளை. அப்படிதானே? மாதி அல்ல, முதாரி அல்ல, அம்ர். இன்ஸப் வணங்கு அப்படி என்றது. இது தஃப்சீர் நிறைய நம்ம தஃப்சீர் இங்க பார்க்கல. அது ஃபாயில். அது எப்பயும் அம்ருடைய ஃபாயில் மறைந்திருக்கும். வல் ஃபாயிலு முஸ்ததிருன் தக்தீருஹு அன்த. நீ. யார் வணங்கணும்? நீ வணங்கு. அப்ப வணங்குறது யாரு? நீ. எனவே அந்த ஃபாயில் வந்து மறைந்திருக்கிறது. வல் ஃபாயிலு முஸ்ததிருன் தக்தீருஹு அன்த. அப்ப பாருங்க, இது ஒரு நிபந்தனை வாக்கியம். எல்லா மொழியிலையும் உள்ள நிபந்தனை வாக்கியம். எல்லா மொழியிலையும் நிபந்தனை வாக்கியத்தை எடுத்தா அந்த நிபந்தனைக்கான இடைச்சொல்லொண்டு வரும், அந்த நிபந்தனை வினை சொல்லொண்டு வரும், அதுக்கு பதில் நிபந்தனைக்கான பதில் வினை சொல்லொண்டு வரும். அதுல இதா என்றது நிபந்தனை இடைச்சொல், ஃபரக்த அப்படி என்று சொல்றது நிபந்தனை வினைச்சொல், ஃபன்சப் அப்படி என்று சொல்றது நிபந்தனை பதில் வினைச்சொல். இதுதான் என்னது? சிம்பிளானது. ஹைர். وَإِلَى رَبِّكَ فَارْغَبْ. وَإِلَى رَبِّكَ فَارْغَبْ. இதுல அல்வாவு ஹர்ஃபு அத்ஃபின். இதுல வரக்கூடிய வாவ் இந்த வசனத்தை இதோடு இணைக்கிறது. ஹர்ஃபு அத்ஃப், இணைப்பிடை சொல். இலா ரப்பிக ஜாருன் வ மஜ்ரூர். ஜாருன் வ மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் வந்த கட்டாயம் என்ன சொல்லணும்? தஅல்லுக் சொல்லணும். வஷிபுஹு ஜும்லா, அதாவது ஜாரும் மஜ்ரூரும் வந்தாலே சிபுஹு ஜும்லா. இந்த சிபுஹு ஜும்லா முத்தஅல்லிகுன் சம்பந்தப்படுகிறது இர்கப் என்ற வினை சொல்லோடு. அதாவது இர்கப் இலா ரப்பிக். விளங்கிட்டா? இர்கப் இலா ரப்பிக், இறைவனோடு இறைவன் பக்கம் ஆசை வையுங்கள். அப்ப எனவே இலா ரப்பிக் என்றது ஃபர்கப் என்ற வினை சொல்லோடு தஅல்லுக் சம்பந்தமாக இருக்கிறது. ரைட். இப்ப இதுல வரக்கூடிய காவுக்கு என்ன யாராப்? இலா ரப்பிகைல இலா ஜார் என்றும் ரப்பி மஜ்ரூர் என்று சொன்னோம். க என்ன? முதாஃப் இலைஹி. அல் காஃப் வந்து முதாஃபுன் இலைஹி. ரப்பி முதாஃப், க முதாஃபுன் இலைஹி, உமது இறைவனின் பக்கம். இந்த ஃபா ஃபர்கப்ல உள்ள ஃபா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம யோசிச்சாலே விளங்குது என்னன்னா, இது ராபித்தத்துன் லி ஜவாபி ஷர்த். இது ராபித்தத்துன் லி ஜவாபி ஷர்த். ஃபர்கப் ஆசை வை அப்படின்னா அதுக்கு முன்னால் நமக்கே விளங்குது. இந்த ஃபாவை வச்சு ஃபர்கப் ஆசை வை. எப்ப ஆசை வைக்கணும்? இப்படி நடந்தால் ஆசை வை. இலா ரப்பிக ஃபர்கப், இப்படி நடந்தால் ஆசை வை. இலா ரப்பிக ஃபர்கப், உமது இறைவனின் பக்கமே ஆசை வை அப்படின்னு வந்திருக்குது. எப்ப? அதாவது நிபந்தனை வரல, இந்த ஃபர்கப் இடத்துல ஃபா வந்திருக்குது. அப்ப அந்த ஃபாவுக்கு அர்த்தமே என்னன்னா ராபித்தத்துன் லி ஜவாபி ஷர்த். ஒரு நிபந்தனை வாக்கியத்துக்குரிய பதில்ல வரக்கூடிய ஃபா தான் இது. இங்க வந்த மாதிரி ஃபன்சப். அப்ப இங்க ஒரு ஷர்த் இருக்கணும். அந்த ஷர்த் இதுல வரல. இப்ப முன்னால் உள்ள வசனத்தை பாருங்க. ஃபரக்த என்ற ஷர்த், ஃபன்சப் என்றது ஜவாப், ஓய்வடைந்தால் வணங்கு. அப்ப எப்ப ஆர்வப்படணும்? அது வரல இதுல. இலா ரப்பிக ஃபர்கப், உமது இறைவன் பக்கம் ஆர்வப்படு. எப்பொழுது ஆர்வப்படு அப்படி என்றது இதுல வரல. அதுக்குத்தான் இதுல முகத்தர் என்று போட்டுக்கிறான். அந்த நிபந்தனை வாக்கியம் இதுல வரல. அதை நம்ம தக்தீர் பண்ணணும். எப்படி? ஐ இதா சஅல்த, ஐ இதா சஅல்த ஃபர்கப் இலா ரப்பிக். ஐ இதா சஅல்த ஃபர்கப் இலா ரப்பிக். அதாவது இதா சஅல்த நீங்கள் கேட்டீங்க, இதா ஃபரக்த ஃபன்சப்,
وَإِذَا سَأَلْتَ فَارْغَبْ. இது அரபுடைய அந்த அந்த இலக்கண விதியில பொதுவா தமிழ்ல சொன்னாலும் அதுதான். உதாரணமா நீங்க ஓய்வா இருந்தா புத்தகங்களை படிங்க, அதே போல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? ஓய்வா இருந்தா வீட்டுக்கு வாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஓய்வா இருந்தா புத்தகங்களை படிங்க, எதுவுமே இல்லாட்டி என்ன வீட்டுக்கு வாங்க அப்படின்றதான் அர்த்தம். ஓய்வா இருந்தா புத்தகங்களை படிங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. புத்தகங்களை படிச்சு ரோட்ல நடந்து வீட்டுக்கு வரணும் அர்த்தமா பேசுறோம். ஓய்வா இருந்தா வீட்டுக்கு படிங்க, அதுக்கப்புறம் என்னது வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு எதுவும் இல்லையா, வீட்டுக்கு வாங்கன்னு அர்த்தம். அப்ப எனவே அந்த இடத்துல அந்த நிபந்தனைன்றது இயற்கையா வரும், அது பேச்சுல இயற்கையா என்ன செய்ய வரும். அதனால இதுல ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், நீங்க ஓய்வடைந்தால் இறைவனை வணங்குங்கள். வஇலா ரப்பிக ஃபர்கப், உமது இறைவன் பக்கமே நீங்க ஆர்வம் வையுங்கள். அப்படின்னா என்ன? ஓய்வடைந்தா இறைவன் பக்கம் ஆர்வம் வைங்க அர்த்தம் இல்லை. ஓய்வில்லாட்டியும் இறைவன் பக்கம் தான் என்ன செய்யணும், நம்ம ஆர்வமாக இருக்கணும். அப்ப அந்த இடத்துல இதா சஅல்த ஃபர்கப் இலா ரப்பிக், நீங்கள் என்ன இறைவனிடத்திலே கேட்டால் ஃபர்கப் இலா ரப்பிக், இறைவன் பக்கம் ஆர்வம் வையுங்கள். கேட்டீங்கன்னா உங்களோட டோட்டல் ஆர்வம் இறைவன் பக்கம் வச்சிருங்க. பழகிட்டா? அப்ப எனவே வஇலா ரப்பிக ஃபர்கப் ஃபஇதா ஃபரக்த ஃபன்சப், நீங்கள் ஓய்வடைந்தால் இறைவனை வணங்குங்கள். வஇதா சஅல்த ஃபர்கப் இலா ரப்பிக, நீங்கள் கேட்டால் இறைவன் பக்கமே ஆர்வமும் என்ன செய்யுங்க, வைங்க என்று அர்த்தம். அதனால அடுத்தது என்ன? இர்கப் ஃபிஅலு அம்ரி. இர்கப் என்றது ஒரு கட்டளை வாக்கியம். இர்கப் என்றது கட்டளை வாக்கியம். வல் ஃபாயிலு முஸ்தத்திருன் தக்தீருஹு அன்த. வல் ஃபாயில், இது ஃபாயில் அன்த, நீ என்றது. ஆனா அது மறைந்திருக்கிறது, அதை நம்ம நிர்ணயம் செய்துதான் அன்தேன்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இங்கேயும் இலா ரப்பிக ஃபர்கப் வந்திருக்குது. வாவ் அத்துஃப் என்று சொல்றோம். இலா ரப்பிக ஃபர்கப்ல இலா ஜார் ரப்பி மஜ்ரூர், காஃப் முதாஃப் இலைஹி என்றோம். ரைட், ஓகே. ஜார் மஜ்ரூர் வந்தா சிபு ஜும்லா, அதுக்கு தஅல்லுக்னு சொல்லிட்டோம். ஃபர்கப் தான் தஅல்லுக். ஆனா ஃபர்கப் இடத்துல ஏன் ஃபா வந்திருக்குது அப்படின்னா, இது ஜவாபு ஷர்த்ல வரக்கூடிய ஒரு ஃபா. இது ஃபர்கப், உன் இறைவன் பக்கம் ஆர்வம் வை அப்படின்றது. அப்ப நிபந்தனை என்ன? அந்த நிபந்தனை தான் என்ன? இதா சஅல்த, நீ கேட்டால் அப்படி என்று சொல்றது. அது முகத்தர், அந்த நிபந்தனை மறைந்து இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஹை, இப்ப இது முடிஞ்ச பின்னால வசனங்களுக்கு யாராவது சொல்லணும். மொத்தம் 8 வசனம் இருக்கு. மொத்தம் 8 வசனம் இருக்கு. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், ஃபியல் ஃபாயில் மஃபூல் வார ஒரு வசனம், ஃபியல் ஃபாயில் மஃபூல் வார இரண்டாவது வசனம், அடுத்தது ஃபியல் ஃபாயில் மஃபூல் வார அன்கத ظஹரக் மூன்றாவது வசனம், வரஃபஅனா லக ذிக்ரக் அது என்ன 5, அதாவது 1, 2, 3, 4வது வசனம். அதுக்கு பின்னால இஸ்மியத்தான 2 வசனம் இருக்கு. இஸ்மியா அதாவது என்ன, இஸ்மியா 2 வசனம் இருக்கு. அதாவது இஸ்மு இன்ன, அதே போல ஹபரு இன்ன, அப்படி 2 இருக்கு. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஃபைன்னமால் உஸ்ரி யுஸ்ரா வருது. அப்ப இங்க 1, 2, 3, 4, 5, 6 வசனம். 6 வசனம் ஆகிட்டு. இங்க நீங்க பாத்தீங்க அப்படி என்று சொன்னால் இதா ஃபரக்த ஒரு வசனம், 7 என்று அர்த்தம். ஃபன்சப் என்றது இன்னொரு வசனம், 8 என்று அர்த்தம். ஃபர்கப் என்றது என்னது, இன்னொரு வசனம், அது 9 என்று அர்த்தம். இதுல டோட்டலா சேர்த்து என்ன செய்வார், அதை சொல்லுவார். ரைட். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்றது ஒரு வசனமே. இது லா மஹல்ல லஹா, இதுக்கு இந்த வசனத்துக்கென்று நீங்க ஒரு யாராவது சொல்ல முடியாது. இந்த வசனம் முபுத்ததாவுடைய டோட்டல் வசனமும் எதுக்காவது ஃபாயிலா வருதா, இந்த டோட்டல் வசனமும் எதுக்காவது இஸ்மாக வருதா, இந்த டோட்டல் வசனம் எதுக்காவது ஹாலாக வருதா? இல்ல. இது ஆரம்ப வசனம். லா மஹல்ல லஹா, இதுக்கு இஅராப்ல எந்த இடமும் இல்ல. லா மஹல்ல லஹா மினல் இஅராப், இஅராப்ல எந்த இடமும் இல்ல. இப்திதாயியத்துன், இது ஆரம்ப வசனம். வ ஜும்லத்து வதஅனா மஅதூஃபத்துன் அலைஹா, இரண்டாவது வசனத்தை அதுல அப்படியே சேர்த்துட்டார். சரிங்களா? இல்லையா? அது இரண்டாவது சொல்லிருக்கணும். அதாவது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக், இது இரண்டாவது வசனம். அத வவதஅனாவை என்ன சொல்றாண்டா, மஅதூஃபத்துன் அலைஹா, அந்த ஆரம்ப வசனத்தோட இது அத்துஃப். எனவே எப்பயும் அத்துஃப் செய்யப்பட்ட வசனத்துக்குரிய சட்டம் எதோட அத்துஃப் செய்யப்பட்டிருக்கிறதோ அதுக்குரிய சட்டம். அப்படி எதோட அத்துஃப் செய்யப்பட்டிருக்குது? அலம் நஷ்ரஹ் லக சத்ரக்கோடு தான் வதஅனா அன்க விஸ்ரக் என்றது அத்துஃப் செய்யப்பட்டிருக்குது. அப்ப அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்ற வசனத்துக்கு தனியான ஒரு இஅராப் இல்லையேண்டா அது இப்திதாயியாண்டா, இதோட அத்துஃப் செய்யப்பட்ட வதஅனா அன்க விஸ்ரக்கும் இஅராப்ல எந்த ஒரு இடமும் இல்ல. அது மஅதூஃபத்துன் அலா இப்திதாயியா, முன்னால வசனத்தோட அத்துஃப் செய்யப்பட்டிருக்கிறது. ரைட். அடுத்தது என்ன? அல்லதி அன்கத, அல்லதி. அதுக்கு பின்னால் ஒரு வசனம் வருது, என்ன? அன்கத, இந்த வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظஹரக். இந்த விஸ்ரக்கு ஒரு சிஃபத்து தான் இது.
அதுக்கு பின்னால வரக்கூடிய இந்த வரஃபஅனா லக்க திக்ரக் இருக்குதே அத பாருங்க. வரஃபஅனா லக்க திக்ரக் அதுக்கு சொல்றாரு மஅதூஃபத்துன் அலல் இப்திதாஇயன்றார். எப்படி வதஅனா அன்க விஸ்ரக்கு என்ன சட்டமோ அதேதான் வரஃபஅனா லக்க திக்ரக்கு. ஏன் அதுவும் இப்திதாஇயா தான். இந்த இடையில அல்லதி அன்கத தஹரக் என்று வந்ததுக்கான காரணம் அது சிஃபத்தா வந்துச்சு, அந்த விஸ்ரக்கு சிஃபத்தாக வந்துச்சு. மற்றபடி அதுக்கு அடுத்தாக வரக்கூடிய வசனமும் அந்த ஆரம்ப வசனத்தோடு இப்திதாஇயாவோட அத்ஃப், அதுக்கும் இஅராப்ல எந்த இடமும் இல்லை. இப்ப அல்லதி அன்கத தஹரக், இப்ப அல்லதிக்கு பின்னால வரக்கூடிய அன்கத தஹரக் என்று வாரது நாம சொல்லிட்டோம். அதுக்கு உங்களுக்கு அது ஜும்லத்து சிலா, அதுக்கு பேர் என்ன? ஜும்லத்து சிலா. அதாவது சிலத்துல் மௌசூல் அல்லதி, அல்லதி என்ற மௌசூலுடைய சிலத்தது அந்த ஜும்லா சிலாவாக வரும் அல்லதிக்கு பின்னால. லா மஹல்ல லஹ மினல் இஅராப், அதுக்கு இஅராப்ல ஒரு எந்த இடமும் இல்லை. பாருங்க, இப்திதாஇயாவுக்கு இஅராப் இல்லை, இப்திதாஇயாவோட அத்ஃப் செய்யப்படுறதுக்கும் அந்த வசனத்துக்கு தனியான இஅராப் இல்லை, அல்லதிக்கு பிறகு வரக்கூடிய ஜும்லத்து சிலாவுக்கும் இஅராப்ல எந்த இடமும் இல்லை. ஹைர். ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அதுக்கு இஅராப்ல இடம் இல்லை. என்ன காரணம்? அதுல ஃப நம்ம என்ன சொன்னோம்? ஃப ஆரம்பிக்கிற நேரத்துல என்ன சொன்னோம்? ஃப ஹர்ஃபு இஸ்தினாஃப், ஹர்ஃபு இஸ்தினாஃப், அதாவது ஒரு புது வசனத்துக்குரிய இதுன்னு சொன்னோம், ஒரு புது வசனத்துக்குரியதுன்னு சொன்னோம். அப்ப ஒரு புது வசனத்துக்குரியதுக்கு எப்பயும் என்ன செய்யாது? தனி சட்டம் தான். அதுக்கு என்ன செய்யாது? அதாவது இஅராப் உண்டு, அந்த பொசிஷன் வராது. அது புதிய ஒரு வசனம், கிட்டத்தட்ட இப்திதாஇயா மாதிரி. அதனால அதுக்கு என்ன சொல்றோம்? லா மஹல்ல லஹா இஸ்தினாஃபியா, அதாவது லா மஹல்ல லஹா மினல் இஅராப், இஅராப்ல அதுக்கு தனியான ஒரு இடம் இல்லை. அது காரணம் அது இடையில் வரக்கூடிய ஆரம்ப வசனம் இஸ்தினாஃபியா. எனவே இப்ப நம்ம அறிவுல வளர்த்துக் கொள்ளணும், இப்திதாஇயா இஅராப் தனியாக இல்ல, அதோட அத்ஃப் செய்யப்பட்டாலும் இஅராப் தனியாக இல்ல, சிலத்துல் மௌசூல் அதுக்கும் தனியான இஅராப் இல்ல, இஸ்தினாஃபியா அதுக்கும் தனியான இஅராப் இல்ல. அதே போல இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அது ஒரு புது வசனம், லா மஹல்ல லஹா இஸ்தினாஃபியா, அதுல எந்த அத்ஃபும் இல்ல. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அது ஒரு புது வசனம். எனவே அதுக்கும் இஅராப்ல எந்த இடமும் இல்லை. வசனங்களுக்கு இப்ப எங்கேயுமே இப்ப இஅராப் வரல. அடுத்தது இதுல பாருங்க, ஜும்லத்து ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப், ஜும்லத்து ஷர்த் முஸ்தஅனிஃபத்துன் ஃபீ மஹல்லி ஜர்ரின் முதாஃபுன் இலைஹி. இதுல இந்த ஜும்லத்து ஷர்த் இருக்குதே, ஜும்லத்து ஷர்த்தா ஃபிஅலு ஷர்த் அல்ல, ஃபிஅலு ஷர்த் அல்ல. இந்த டோட்டல் ஜும்லத்து ஷர்த் என்று சொன்னா நிபந்தனை வாக்கியம் அப்படி என்று சொன்னா அதுல என்ன வரும்? அதாவது ஃபிஅலு ஷர்த் வரும், ஜவாபு ஷர்த் வரும். நல்லா அவதானிச்சுக்கங்க. ஜும்லத்து ஷர்த் நிபந்தனை வாக்கியத்துல மூணு விஷயம் வரும். அந்த இடைச்சொல் இதா வரும், ஃபிஅலு ஷர்த் நிபந்தனை வினைச்சொல் வரும், ஜவாபு ஷர்த் அதுக்குரிய பதில் வினைச்சொல் வரும். இதான் ஜும்லத்து ஷர்த் என்றது. ஃபிஅலு ஷர்த் என்ன? நிபந்தனை அதாவது என்னது வினைச்சொல் என்ற அர்த்தம். ஜவாபு ஷர்த்னா என்ன? அந்த பதிலுக்கு வர வினைச்சொல் என்ற அர்த்தம். ஜும்லத்து ஷர்த்னா இதெல்லாம் சேர்த்தது. அதனாலதான் ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் என்ற ஜும்லத்து ஷர்த். இந்த நிபந்தனை வாக்கியம் டோட்டலும் என்னன்னா முஸ்தஅனிஃபா, புது வசனம். அது புது வசனம். ஏன் புது வசனம்? இந்த இடத்துல இது எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புது வசனம். புது வசனம் என்று சொன்னா இந்த இடத்துல அதாவது ஜும்லத்து ஷர்த் முஸ்தஅனிஃபா புது வசனம் ஃபீ மஹல்லி ஜர். இப்ப பாருங்க, இந்த வசனம் அதாவது இந்த ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் சேர்த்து தான் புது வசனம். நல்ல முறையில் அவதானிச்சுக்கங்க. ஃபஇதா ஃப அடங்குது, இதா அடங்குது, ஃபரக்த அடங்குது, ஃப அடங்குது, இன்சப் அடங்குது, எல்லாம் ஜும்லத்து ஷர்த். இது முஸ்தஅனிஃபா. ஆனா இதுக்கு பின்னால வரக்கூடிய இந்த ஃபரக்த இருக்குதே, இந்த ஃபரக்த இது ஃபீ மஹல்லி ஜர்ரின் முதாஃபுன் இலைஹி, ஜர்ருடைய இடத்துல இருக்குது, ஜர்ருடைய இடத்துல அது இருக்குது. காரணம் இதா வந்தா நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? இதா வர்ஃப். இதா என்ன? வர்ஃபு ஜமான், காலத்துக்குரிய இடைச்சொல் உண்டு. இப்ப காலத்துக்குரிய இடைச்சொல் வந்தா பின்னால வர்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? முதாஃபுன் இலைஹி என்று சொல்லுவோம். அப்படித்தானே? காலத்துக்குரிய இடைச்சொல்லுக்கு முதாஃபுன் இலைஹி என்று சொல்லுவோம். மஅல் உஸ்ரில மஅல் என்ன? அதாவது லர்ஃபு ஜமான், அல் உஸ்ரி முதாஃபுன் இலைஹி. அப்ப இந்த இடத்துல இதா லர்ஃபு ஜமான் என்றா இந்த இடத்துல ஃபரக்த என்ற வினைச்சொல் வாக்கியம் முதாஃப் இலைஹுடைய இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இஸ்ம் வந்தா, அந்த இடத்துல ஒரு தனியான இஸ்ம் வந்திருக்க, அது நம்ம முதாஃப் இலைஹி மஜ்ரூர்னு சொல்லிருப்போம். அந்த இடத்துல இந்த வசனம் வந்ததுனால நம்ம ஃபீ மஹல்லி ஜர், இந்த வசனம் ஜர்ருடைய இடத்துல இருக்குது.
முதாஃபுன் இலைஹி என்று சொல்றோம். இதா தர்ஃபு ஜமான் என்றதுனால ஃபரக்த வந்து முதாஃபுன் இலைஹி மஹல் ஜர்ருடைய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டோம், இதாவுக்கு பின்னால ஒரு ஜும்லா வருமாக இருந்தால் அது ஃபி மஹல்லி ஜர், அந்த ஜும்லா வந்து ஜர்ருடைய இடத்துல இருக்கும், முதாஃப் இலைஹியாக அது இருக்கும். கைர். ஃபன்சப் லா மஹல்ல லஹா மினல் இஅராப். ஜவாபு ஷர்தா வரக்கூடிய வினை சொல் இருக்குது, ஃபிஅலு ஷர்தா வரக்கூடிய ஃபரக்த ஜர்ருடைய இடத்துல இருக்குது. ஜவாபு ஷர்தா வரக்கூடிய வினை சொல் ஃபன்சப் என்றது லா மஹல்ல லஹா மினல் இஅராப், அதுக்கு இஅராப்ல எந்த இடமும் இல்லை. காரணம் ஜவாபு ஷர்த்தின் கைரு ஜாசிம். ஜவாபு ஷர்த்தின் கைரு ஜாசிம், இது ஜவாபாக வந்திருக்கு, நிபந்தனை வாக்கியத்துக்குரிய ஜவாபாக வந்திருக்குது. ஆனா எதுக்குரிய ஜவாபா வந்திருக்குன்னா கைரு ஜாசிம், ஜஸ்ம் செய்யாத ஒரு இடைச்சொல்லுக்கு ஜவாபாக வந்திருக்கு. ஜஸ்ம் செய்யற இடைச்சொல்லுக்கு ஜவாபாக இது வந்திருந்தா நாங்க ஃபி மஹல்லி ஜஸ்ம்னு சொல்லுவோம். ஜஸ்ம் செய்யாத இடைச்சொல் இருக்கு, உதாரணமா இன் வந்தா, அதுவும் வந்தால் அர்த்தம் தான். இன் வந்திருந்ததுன்னு சொன்னா அது ஜஸ்ம் செய்யும். இதா வந்தா அது ஜஸ்ம் செய்யாது. ரெண்டுக்குமே ஆல் என்ற அர்த்தம் தான், நடந்தால் வந்தால். இன் தஹபுத்த நீ போனால் என்ற அர்த்தம், இதா தஹபுத்த நீ போனால் என்ற அர்த்தம். விளங்கிட்டா? அப்ப இன் தத்ஹப் நீ போனால் என்ற அர்த்தம், இதா தஹபுத்த நீ போனால் என்ற அர்த்தம். ரெண்டுமே ஆல் என்ற அர்த்தமா இருந்தாலும் இன் வந்து ஜஸ்ம் செய்யும், இதா வந்து ஜஸ்ம் செய்யாது. எனவே ஜஸ்ம் செய்யாத ஒன்றுக்கு ஒரு நிபந்தனை பதிலாக இது வந்திருப்பதனால இது வந்து இதுக்கு இஅராப்ல எந்த இடமும் இல்லை. அதே நேரம் இதாவுக்கு பதிலா இன் என்றது அங்க வந்திருக்குமாக இருந்தா இது ஃபி மஹல்லி ஜஸ்ம்ல என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். சோ ஃபன்சப் என்ற அந்த ஃபிஅலுக்கும் ஃபாயிலுக்கும் இஅராப்ல எந்த இடமும் இல்லை. இது இந்த இஅராப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஓரளவு கெஷ் பண்ணிக்கலாம், புதுசாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும், போக போக விளங்கிடும் இன்ஷா அல்லாஹ். இப்ப ஃபர்ஹப் அடுத்தது வ இலா ரப்பிக ஃபர்ஹப் இருக்குதே, இந்த ஃபர்ஹப் என்ன? ஜவாபு ஷர்த்தின் முகத்தர், நாங்க நிர்ணயிச்ச ஒரு நிபந்தனை வாக்கியத்துக்கு பதில், இது நிபந்தனை வினை சொல்லுக்கு பதில். இதா சஅல்த என்ற நிபந்தனைக்கு இது பதிலாக என்ன செய்து இர்ஹப் வந்திருக்குது. ஐ இன் தஅத்கல் ஹாஜா இலா மஸ்அலத்தின், ஒரு தேவையின் பக்கம், ஒரு அதாவது ஒரு துஆவின் பக்கம் உனது தேவை உன்னை அழைத்தால் ஃபர்ஹப் இலா ரப்பிக், உமது இறைவனின் பக்கம் நீ ஆர்வம் வெய் அப்படின்னு அர்த்தம். எனவே இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போறோம், இந்த ஃபர்ஹபுக்கு நம்ம இஅராப் சொன்னா என்ன சொல்லுவோம், இதே மாதிரி சொல்லுவோம். லா மஹல்ல லஹா மினல் இஅராப், இஅராப்ல இதுக்கு எந்த இடமும் இல்ல. ஜவாபு ஷர்த், இது ஒரு ஷர்த்துடைய ஜவாப், முகத்தர் ஒரு தக்தீர் பண்ணின ஷர்த்துடைய ஜவாப் இது. ஆனா கைரு ஜாசிம், அது ஜஸ்ம் செய்யாத ஒரு என்னது அந்த இடைச்சொல்லுடைய பதிலாக இது என்ன செய்கிறது, வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்வோம். எனவே இப்ப நம்ம ஜும்லாக்களுக்குரிய இஅராபையும் ஓரளவு விரிவாக நம்ம என்ன செய்வோம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சூறாக்களை இதே அமைப்புல பார்ப்போம்.